இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூ உலகு எழில் நிறைந்த இயற்கையாலும், நிறை வளங்களாலும், நீடித்த நலன்களாலும், ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நிக்கமற நிறைந்துள்ளது. இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்துச் சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய், வாழ்வின் உடன் வழித்துணையாய், வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில், அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சேர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும்
முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 1071வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் விழிமின் என்கின்ற அற்புதமான ஒரு தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். விழிமின் என்கின்ற வார்த்தை எழுமின் விழிமின் இலக்கை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி செய் என்கின்ற சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய வார்த்தைகளிலிருந்து இந்த வார தொகுப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. எழுமின் என்கின்ற வார்த்தை அறியாமையிலிருந்து எழுந்திரு என்கின்ற பொருள் பொதிந்ததாக இருக்கின்றது. விழிமின் என்கின்ற வார்த்தை உம்முடைய சுய ஆற்றலை உணர்ந்து அதை தக்க வகையில் பிரயோகப்படுத்து என்கின்ற பொருளை மைய சிந்தனையாக கொண்டது இந்த வார தொகுப்பாக இருக்கின்றது. நமது ஆற்றலை இன்னும் மெருகேற்றிக் கொள்ள, நமது ஆற்றலை இன்னும் பட்டை தீட்டிக் கொள்ள நாம் இன்னும் நிறைய விடயங்களை கற்றல் என்கின்ற ஒரு விடயத்திற்குள் கொண்டு வரும் பொழுது நமது வாழ்க்கை பயணம் என்பது முழுமையை நோக்கிய ஒரு பயணத்தை அடையக்கூடிய வழிகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதிலும் உலக பொதுமறையாக உலகில் பல்வேறு மொழிகளுள் மொழிபெயர்க்கப்பட்ட குறிப்பிடத்தக்க நூட்களுள் ஒன்றாக இருக்கக்கூடிய திருக்குறளை எவ்வாறு இன்னும் பொருள் உணர்ந்து நாமே இன்னும் சிறப்பாக கற்கலாம் என்கின்ற முயற்சியின் அடிப்படையில் துவக்கப்பட்ட நிகழ்வாக குறள்படி முறைப்படி என்கின்ற அற்புதமான தொடர் நிகழ்வு நமது தளத்தை ஒவ்வொரு மாதமும் அலங்கரித்து வருகின்றது. அன்பு தம்பி தமிழ் ஆர்வலர் சுந்தர ராசசேகரன் அவர்கள் எப்பொழுதுமே எளிமையுடன் தம்முடைய புலமை நிறைந்த சொற்கள் வாயிலாக இந்த அவையில் நல்ல கருத்துக்களை உலக பொதுமறையாம் திருக்குறளின் முத்துக்களை தேர்வு செய்து அவற்றை எளிய வகையில் நாம் எவ்வாறு கற்று பயனடையலாம், அதன் ஆழ அகல நீள உயரங்களை எவ்வாறு அளவிடலாம் என்பதை வெகு அற்புதமாக தமது பார்வையில் தமது கண்ணோட்டத்தில் தாம் கற்றுணர்ந்த எளிமை நிறை வழிகள் வாயிலாக நமக்கு இந்த நிகழ்வை வெகு சிறப்பாக வழங்கி வருகின்றார். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரர் சுந்தர ராசசேகரன் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பில்
சரித்திரம் படைப்போம் தலம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை விழிமின் என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் குறள் படி முறைப்படி என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் அர்த்தப்படுத்தி ஆழப்படுத்தி அழகூட்டுவோம். நன்றி. அவையோருக்கு அன்பு வணக்கங்கள். ஒரு அற்புதமான நாள். தமிழை கைப்பிடித்து எனக்கு தந்த, அகரத்தை கைப்பிடித்து எழுதி தந்த என்னுடைய ஆசிரியர் இந்திரா நான் நன்றியோடு நினைச்சுக்கிறேன். உன்னால முடியும் அப்படின்னு மேடையில முதல்ல என்ன நீந்திட்டு வான்னு சொல்லி தள்ளி விட்ட நான் ஒரு முறையும் மேடைகளிலே பேசி அதில் ஏதோ ஒன்று நன்றாக இருக்கிறது என்று யாரோ ஒருவரை கேட்கும் போதெல்லாம் என்னுடைய உடலின் உயிரின் ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு துணுக்கும் ஒவ்வொரு அணுவும் நன்றி பெருக்கோடு நினைக்கக்கூடிய என்னுடைய தமிழாசிரியர் கமலாம்பலம் ஐயர் அவர்களையும் பெருநன்றியோட நான் நினைச்சு கொள்றேன். அவங்க காட்டின அந்த ஒரு கோடு அத கொஞ்சம் கான்செப்சுவலா பெருக்கி தமிழ் இலக்கியங்களை எப்படியெல்லாம் படித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அளவுல அது எனக்கு எப்படி உதவி செஞ்சது அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறம் திருக்குறளை வைத்து எளிமையாக ஒரு பயிற்சி மாதிரி தாய்மொழியாக தமிழை கொண்டவர்கள் அல்லது தங்களது தாய்மொழிக்கு மேலாக தமிழை நேசித்துக் கொண்டு இந்த தமிழ் மண்ணிலே வாழ்ந்து கொண்டு தமிழில் சிறப்பாக எழுத படிக்க தெரிந்த ஒருவருக்கும் இது இயல்பாக வாய்க்கும் வரமாக இருக்கிறது என்பதை உணர்த்தும்படியாக ஏதோ ஒண்ணு செஞ்சிடணும் அப்படின்னு அதை பண்ணிட்டோம். குறளாகி நிற்கும் குறள் என்பது நோக்கத்துல பண்ணிக்கிறோம். அதனுடைய அடிப்படையாக நம்ம நிறைய என்னுடைய பேச்சுக்களை தொடர்ந்து இந்த அவையில கேட்பவர்களுக்கு நான் சொல்லுவது திரும்ப திரும்ப சொல்லுவதாக இருக்கும். ஒருவேளை புதிதாக வந்தவர்களுக்கோ அல்லது மறந்து விட்டவர்களுக்கோ அதை நான் திரும்பவும் சொல்லணுங்கிறது கடமையா இருக்குது. திருக்குறள் வெண்பாவால இயற்றப்பட்டிருக்குது. வெண்பா இலக்கணத்துல வருது. 2 வரி வெண்பா யாரும் எழுதல. அதனால திருக்குறள் அரங்கேற்றம் பண்றதுக்கே பெரும் போராட்டம். அப்புறம் ஒரு வழியா அரங்கேற்றம் பண்ணியாச்சு. அப்போ அது 7 சொல் வெண்பாவா இருக்கு. கதைகள்ல 3 அடியில் அளந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இல்ல நான் 2 அடியில அளந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அளந்துட்டாங்க. 7 சொல் இருக்கும். அப்ப 7 3, 1, 3ன்னு பிரிக்கிறோம். அப்போ 3 சொல், 1 சொல், 3 சொல்லா பிரிச்சு படிக்க முயற்சி பண்ணாலே நமக்கு பொருள் புரிஞ்சிடும். திடீர்னு புரியாது. ஏன் புரியாது? சொல்லுக்கு ஒரு சொல் புதுசா இருக்கும். நம்மளுடைய பேச்சு வழக்குலயோ, நம்மளுடைய நினைவின் வழக்கத்திலயோ. அது என்ன நினைவின் வழக்கு அப்படின்னா, பேச்சு வழக்குல உபயோகம் பண்ண முடியாது. இப்படி ஒரு சொல் இருக்குது அப்படிங்கிறத அப்பப்ப நினைவுல அசை போட்டுக் கொண்டே இருக்கணும். அப்போ அது தொடர் நினைவுல இருக்கும். அது ஒரு மனப்பயிற்சி. அதுலயும் இல்ல அப்படின்னா, அந்த சொல்லு உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்ப அந்த சொல்லு தெரியல அப்படின்னா, நம்ம
திருக்குறளை பதம் பிரித்து சொல்லக்கூடிய ஒரு அகராதி நூலை நம்ம எடுக்கணும். இல்லைன்னா சொல்லகராதியை எடுத்து நிறைய சொல்லகராதிகள் வந்திருக்குது. ஆன்லைன்ல வெப்சைட்டே வந்திருக்குது. ஒரு சொல்ல உள்ளிட்டீங்க அப்படின்னா, அது ஆங்கிலத்துல உள்ளிட்டாலும் சரி, தமிழ்ல உள்ளிட்டாலும் சரி. அது 4, 5 நிகண்டுகள்ல என்ன பொருள்ல வந்திருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லும். நீங்க வந்து Googleல உபயோகம் பண்ணி தேடிக்கலாம். ஏஐ உபயோகம் பண்றவங்க நேரடியாகவே அந்த கேள்விய கேட்டீங்கன்னா, அது தேடி கொண்டு வந்து சொல்லிரும். இல்லன்னா நீங்க ஒரு சின்ன ஆங்கிலத்துக்கு டிக்ஷனரி வாங்குற மாரி ஒரு சின்ன சொல்லகராதி வாங்கி வைத்துக் கொள்ளலாம். வாய்ப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் தேடி பதம் பிரித்த திருக்குறள் புத்தகத்த வாங்கிக்கலாம். அப்ப என்ன பண்ணியிருக்கும், குறள் இருக்கும், பதம் பிரித்து சொல்லியிருப்பாங்க, தெளிவுரையும் இருக்கும். அப்ப இந்த குறள் என்ன சொல்லுது? நமக்கு என்ன புரிஞ்சுது? உரையாசிரியர் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஏன் இந்த உரையாசிரியர் இப்படி சொல்லியிருக்கிறாரு? அப்ப பதம் பிரித்து பார்க்கும்போது, சொல்லுக்கு சொல் பதம் பிரித்து பார்க்கும்போது புரிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு புரிஞ்சதும், உரையாசிரியர் சொன்னது சரியா இருக்காங்கிற அளவுல பார்த்துட்டே போனா, தினமும் ஒரு குறள் விளையாட்டு மாரி படிக்கலாம். ஒரு சின்ன நூல் போட்டுலாம் பார்ப்பீங்களே, உங்களுக்கு பிடித்த நூல்கள்ல. அதேபோல என்ன வருது? இல்லன்னா டெய்லி ஒரு குறள் சும்மா போய் பார்த்துட்டே வரலாம். அப்படி பார்த்துட்டு போய்க்கலாம். நெறைய மொபைல் ஆப்லாம் வந்திருக்கு. எல்லா செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா, அது தினமும் செய்தி மாரி உங்களுக்கு ஒரு பாப்பப் காட்டும். இன்றைய குறள். அப்ப அத ஓப்பன் பண்ணி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது தொடர் பயிற்சியா, மனப்பயிற்சியா கொண்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியாம சொற்கள் வளம் நிறைஞ்சிரும். சொல் வளரும்போது மொழியும் வளரும். உங்களுக்குள்ள மொழி வளரும்போது உங்களால எளிதா புரிந்து கொள்ள முடியும். திருக்குறள்ல எளிமையாக இருக்கக்கூடிய இந்த பயிற்சிய முயற்சி பண்ணினீங்கன்னா, அடுத்தடுத்த இலக்கியங்களுக்கு நீங்க எளிதாக தாவ முடியும். இலக்கணம் தெரியாட்டினா கூட, அந்த சொற்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? உண்மை உருவை படிக்கும்போது நெறைய பேருக்கு புரியாது. அப்ப என்ன பண்ணணும்னா, ஓட்டமா சேர்த்து சேர்த்து படிக்கணும். அப்போ ஒரு சில சொற்கள் சேர்ந்து நிற்கும். அப்ப பெருஞ்சொற்களா கூட போட்டிருப்பேன். மொத்தமா எண்ணுனீங்கன்னா, அஃபிஷியலி 7 சொல்லு தான். அதுல ஒரு சில சொல் 4ஆ, 5ஆ கூட பிரியும். அப்ப 7 சொல்லு வந்து 8, 13 ஆயிடும். ஆனா இலக்கணத்துல பிழை ஆகாது. அப்படிலாம் ஒரு சொல்லு இருக்கு ஐயா. ஏதாச்சும் சொல்லிக்கிருங்க அப்படின்னா, டக்குனு எனக்கும் சொல்லு வரல தான். ஆனா இருக்குது நெறைய. கண்டு கொண்டிருந்தான். ஒரே சொல்லு தானே. ஆனா இதுல கண்டு, கொண்டு, இருந்தான் அப்படின்னு இருக்கும். எனக்கு வேகமா திடீர்னு யோசிக்கும்போது அதான் ஞாபகம் வருது. அப்போ இந்த சொல்லு ஒரு இலக்கியத்துல ஏதோ ஒரு பாடல்ல இருக்குது அப்படின்னா, கண்டுகொண் அப்புறம் டீல ஆரம்பிச்சிருப்பாங்க. டிருந்தான் இல்லைன்னா கண்டுகொண் டிரித்தல் தகுமா அப்படிங்கிற மாரி வந்திருக்கும். ஒரு உதாரணம் சும்மா ஒரு எளிமையான கற்பனை உதாரணம். அப்ப கண்டுகொண் டிருந்தான்னு படிச்சீங்கன்னா புரியாது. அந்த சொல்லுக்கு சொல் இடைவெளி இல்லாம கொஞ்சம் அப்படி ஓட்டி விட்டு படிக்கணும். கண்டு கொண்டிருந்தான். இது எங்கேயோ சேர்ற மாரி இருக்கே அப்படிங்கிற மாரி ஒரு விளையாட்டா ஆனந்தமா நீங்க படிச்சுக்க முடியும். இதெல்லாம் கொஞ்சம் வேகமான மீளுருவாக்கம். அதற்கு அப்புறமாக இந்த பயிற்சி வந்ததுக்கு அப்புறமா ஒரு குறள் ஏன் 3வதா இருக்கு? ஏன் முதலாவதா இருக்கு? ஏன் 10வதா இருக்கு? அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி 10 குறளையும் சேர்த்து பிடிச்சீங்கன்னா, அந்த அதிகாரத்த விளங்கிக் கொள்ள ரொம்ப வாய்ப்பா இருக்கும். அடுத்த நிலை புரிதல். மனப்பாடம் பண்ண சக்தி இருக்குதுங்க. நான் 1330 குறளும் சொல்லிருவேன். குறள்ல ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, அந்த வார்த்தை இருக்கக்கூடிய அத்தன குறளையும் சொல்லுவேன். கம்ப்யூட்டர் அத செய்யும். ஆனா கம்ப்யூட்டருக்கு அறிவு இருக்கா? அறிவு இல்ல. 6 அறிவு இருக்கிற உங்களுக்கு, சராசரி மனிதருக்கு இருக்கக்கூடியதை விட கொஞ்சம் அபரிமிதமான மனப்பாட சக்தி இருக்கு. கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சோம், எடுத்து கொண்டு வந்து குடுத்துருச்சு. அதே மாதிரி நீங்க உங்க மூளையில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா அத புரிஞ்சுக்கல அப்படின்னா, அதனால ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. அது லைப்ரரில வச்ச மாரி இருக்குது. அதுக்கு அடுத்த நிலைக்கு போகணும். அப்ப அந்த அதிகாரம் எத்தனாவது இடத்துல இருக்குது? ஏன் இங்க இருக்குது? அப்படிங்கிற மாரி. குறைச்சலா ஒரு 5 அதிகாரங்கள் முன்னாடி, 5 அதிகாரங்கள் பின்னாடி என்ன சொல்லியிருக்காங்கங்கிற ஒரு தோராயமான அனுமானத்தோடு ஒரு அதிகாரத்த அணுகும்போது, இந்த அதிகாரத்துல இததான் சொல்லியிருப்பாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி குறள் நீங்க அதிகாரத்துல எடுக்கும்போது, ஒரு தலைப்பை பத்தின வரையறைகளை சொல்லி, இருந்தால் என்ன சிறப்பு அப்படிங்கிறத சொல்லி, இல்லையானால் என்ன கெடுதல் அப்படிங்கிறத சொல்லி. அதாவது தலைப்பு நேர்மறையான தலைப்பா இருந்தா இப்படி, எதிர்மறையான தலைப்பா இருந்ததுன்னா,
வரையறை சொல்லி அந்த எதிர்மறையான ஒரு குணமோ ஒரு கருத்தோ இருந்துச்சுன்னா என்னெல்லாம் கேடு என்பதை சொல்லி அது இல்லை, இல்லாமல் இருந்தால் வரும் நன்மையை தொட்டு காட்டி, இவ்வளவு சொல்லியும் உனக்கு புரியல அப்படின்னா நீ உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் போ அப்படிங்கிற மாதிரி கோவத்துல லேசா திட்டி, வேற வழி இல்ல இவ்வளவு சொல்லிட்டேன், இதான் விஷயம், புரிஞ்சு நடந்துக்கங்கிற மாதிரி பெருமூச்சோட முடிப்பதாக நீங்க கவனிக்கலாம். அதிகாரங்கள் இப்படிதான் இருக்கும். இவ்வளவு நேரம் நீ ஒன்னும் கருத்து சொல்லல, இதையே பேசிட்டு இருக்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஒரு பொருளை வாங்குறோம், என்ன வாங்குறோம், ஏன் வாங்குறோம், எதுக்கு வாங்குறோம், இதெல்லாம் தெரியும். அதே போல வெறும் குறளையும் பொருளையும் படிப்பதை விட நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு. எதனால இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, வெறும் அரிசியை சாப்பிட்டு பசி ஆத்திக்க முடியுமா? வெறும் கோதுமையை வச்சு சப்பாத்தி சுட்டுற முடியுமா? பக்குவமா காய வச்சு அதை அரைச்சு தண்ணி ஊத்தி பதமா பிசைஞ்சு பதம் பெருச்சுன்னா அந்த கோதுமை தோசை தான் ஊத்த முடியும். சப்பாத்தி எப்படி செய்யறது? பிசைஞ்சு அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அத மாவை நல்லா அடிச்சு பிசைஞ்சு பதப்படுத்தி அதுக்கப்புறம் வட்ட வட்டமா தேய்ச்சு தேய்ச்சு வச்சு அதுக்கப்புறம் ரொட்டினா எண்ணெயே இல்லாம சுடுறது, சப்பாத்தினா கொஞ்சம் எண்ணெய் காட்டி சுடுறதுங்கிற மாதிரி பண்ணி அதுக்கு அப்படியே சாப்பிட்டா தொண்டையை அடைச்சுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குருமாவோ ஏதோ ஒண்ணு பண்ணி அதை சூடாறாம பரிமாறினீங்கன்னா வீட்டுல எல்லாரும் கடகடா கடகடான்னு சாப்பிடுவாங்க. அப்ப அந்த விதத்தை சப்பாத்தி சுடணும்னா முன்னாடியே உருட்டினதை சப்பாத்தி மாதிரி போட்டு வரிசையா பேப்பர்ல அடுக்கி வச்சிருந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டு கொடுத்துட முடியும். மனப்பாடம் செஞ்சு என்னால குறளையும் மனப்பாடம் பண்ணிட்டேங்க, பொருளையும் மனப்பாடம் பண்ணிட்டேன். நீங்க தலைகீழ கேட்டாலும் சொல்லுவேன், மேல இருந்து கீழே சொல்லிட்டா சொல்லுவேன். மிகச்சிறந்த விஷயம்தான். ஆனா அதனால பயன் என்ன? உங்க கையில கோதுமை மட்டும்தான் இருக்குது. அதனாலதான் அதை உள்வாங்கிக் கொள்ளவும் புரிந்து கொள்வதற்கும் முயற்சி செய்யுங்கள். அது என்ன ஒரே வழி? சரியாக உள்வாங்கி உண்மையான பொருளை உள்வாங்கி உரையாசிரியர்கள் சொன்னதை அப்படியே உள்ள மனசால ஏத்தக்கூடாது. குறளை வேணா மனப்பாடம் பண்ணிக்கலாம், ஆனா உரையாசிரியர் உரையை மனப்பாடம் பண்ணாம சொல்ல வரணும். அப்ப சிந்தனை செஞ்சிருந்தா வரும். என்ன சொல் இருக்குது, அந்த ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் இருக்குது, உரையாசிரியர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பதம் பிரிச்சு என்ன வருது, நமக்கு என்ன புரியுது, உரையாசிரியர் சொன்னதும் நம்ம யோசிச்சதும் சரியா இருக்கா? சில நேரம் நமக்கு மாற்றமா தோணுது. பதம் பிரிச்சு சொல்லுக்கு சொல்லு நான் பொருள் பார்த்தேன், பார்த்ததுக்கு பின்னாடி இதனுடைய பொருள் இப்படி இல்ல, இன்னும் சிறப்பா இப்படி சொல்லலாம் தான் இருக்கு, இது சரியா தப்பா தெரியலையே. அப்போ நம்ம ஒரு ஆசிரியரை நாடி அதை நம்ம செஞ்சுக்க முடியும். நான் அப்படி யோசிக்கிறேன், சரிங்களா? நீ சரியாதான் யோசிக்கிறேன். இல்ல நீ யோசிச்சது தப்பு, அதுக்கு இதுதான் காரணம்னு அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. இப்படி முயற்சி பண்ணுங்க. அதுக்காக தான் அதை நம்ம சொன்னோம். சரி, குறள்படி முறைப்படியில 133 அதிகாரத்துல இன்னைக்கு என்ன பத்தி பேச போறேன். கடைசியாக நான் பேசும்போது கூட நட்பு சார்ந்து ஏதோ ஒண்ணு பேசுவேன். அந்த நட்பு அப்படிங்கிறது இப்போ நான் இவ்வளவு நேரம் தியரிட்டிக்கலா சொன்னேன். இப்போ உதாரணத்தோட வந்துடலாம். நட்பு பத்தி பேசுறோம் அப்படின்னா நட்புங்கிற அதிகாரத்துல இருந்து நட்பியல்ல எதை வேணா பேசலாம். அந்த நட்பு அப்படிங்கிற பயணம் படைச்செருக்குல ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்ப அந்த தொல்படை அப்படிங்கறத பத்தி பேசுறோம். அவர்கள் நண்பராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இடத்துல கரெக்டா நட்புங்கிறத பத்தி பேசுறாரு. நட்பினுடைய வரையறை ஒரு அதிகாரம். எல்லாரையும் நம்பிடாத, ஏன்னா நட்புல தீ நட்புன்னு ஒண்ணு இருக்குதுப்பா, அதை பத்தி பேசலாம். அது மட்டும் இல்ல, கூடா நட்புன்னு ஒண்ணு இருக்குப்பா, அதையும் பேசலாம். அது மட்டும் இல்ல, நீ நண்பர்களாக தேர்ந்தெடுக்கக்கூடிய மனிதர்கள் பேதைகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது என்ன பேதைகள்? பேதைகள் என்பவர்கள் தான் இன்ன செய்கிறோம் என்பதை அறியாதவர்கள். நம்ம செய்யற செயல்னால இந்த விளைவுகள்லாம் உண்டாகும், நமக்கு இப்படி ஒரு நஷ்டம் உண்டாகும், நம்மை சார்ந்தவர்களும் இப்படி ஒரு நஷ்டம் உண்டாகும், இந்த செயலை நம்ம இப்ப செஞ்சிருக்கவே தேவையில்லை, சும்மா நான் இருக்கேங்கிறதுக்காக இதை செய்ய போய் இவ்வளவு விரயத்தை உண்டு பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டேன். அடிப்படையில தனக்கு அறிவு இல்லைங்கிறது கூட தெரிஞ்சுக்காத அறிவில்லாதவன்.
பேதை அப்படின்னு பார்த்தோம். அதை பத்தி அதுல சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான நின்னு நிதானித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரமா புல்லறிவாண்மை உண்டு. புல்லறிவாண்மை அப்படின்னா புல்லறிவு அப்படின்னா அந்த பேதமையினுடைய உச்சநிலை. தனக்கு அறிவில்லைங்கிறது தெரியல. ஆனா பேதை என்ன பண்ணுவான்னா அறிவில்லைங்கிறது தெரியாது. ஆனா அவன் பாட்டுக்கு அவனுக்கு ஏதோ என்ன வழியோ அதை பார்த்துக்கிட்டு இருப்பான். தேவையில்லாம அடுத்தவங்க மூக்கு நுழைச்சிட்டே இருக்க மாட்டான். ஆனா இந்த புல்லறிவுண்மைங்கிறது என்னன்னா அதுக்கும் ஒரு கட்டம் மேல போய் தனக்கு அறிவில்லைங்கிறதையும் தெரிஞ்சுக்க மாட்டான். கற்பனையாக இல்லாத அறிவு நமக்கு இருக்குதுன்னு வேற நினைச்சுக்கிறோம். இந்த காத்துல பறக்கிற பேப்பர் மாதிரி சில பேருக்கு ஏதோ ஒரு காரணத்தினாலயோ, அவங்க குடும்பத்தினாலயோ, தந்தையினுடைய ஆளுமையினாலயோ, அதிர்ஷ்டத்தினாலயோ ஒரு இடத்துக்கு போய் உட்கார்ந்துருவாங்க. அதற்கான தகுதி அவங்களுக்கு இருக்காது. ஆனா நமக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆனா அதற்கான அறிவு நமக்கு இல்லன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அதை வளர்த்துக் கொள்ள பயிற்சியும், முயற்சியும் அவங்க செய்வாங்க. பிரச்சனை இல்ல. கொஞ்சம் நேரம் குடுத்து அவங்கள அதுக்கு நம்ம வார்த்தை எடுத்துக்கலாம். ஆனா, எனக்கு தெரியாததெல்லாம் தெரியும்னு பொய்யா தன்னைத்தானே ஏமாத்திக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, நானும் செய்யறேன்னு செஞ்சு, நம்மளுடைய நேரத்தையும் வீணாக்கி, பொருளையும் வீணாக்கி, எல்லாத்தையும் கூட்டிட்டு வர்றாங்க. இவர்கள் எல்லாம் புல்லறிவாளர்கள்னு சொல்றோம். ஆக, இந்த அதிகாரத்துல அவர் என்னெல்லாம் பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புல்லறிவாக நீங்க இருந்துராதீங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க எல்லாம் யாரு? புல்லறிவாளர்கள். அவங்கள சேர்த்தா இந்தந்த கஷ்டங்கள் உண்டாகும். அது மாரி. உங்களுக்கு இப்போ நீங்களே புல்லறிவா இருப்பீங்கங்கிறதுக்கு இதெல்லாம் சாக்கு. தெரிஞ்சுக்கிருங்க. பார்த்து புரிஞ்சு நடந்துக்கங்க. அவசரப்பட்டு நீங்க புல்லறிவாளர்களா இருந்தீர்கள்னா என்ன பண்ணுவீங்க? உங்கள சுத்தி இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை மனம் நோகச் செய்து, அவர்கள் உங்களிடமிருந்து விலகச் செய்யும்படியாக செய்து கொள்வீர்கள். தனக்குத்தானே குழி பறிச்சுக்கிறது இதுதான். யானை தான் தல தானே மண்ணை வாரி கொட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி செயல்கள். ஒண்ணும் தெரியாம தெரியாததெல்லாம் எனக்கு தான் தெரியும்னு கொழுப்பெடுத்து தெரிஞ்சீங்க அப்படின்னா, அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, யாரு சொல்றதையும் நீங்க கேட்க மாட்டீங்க. அப்போ சொல் புத்தியும் இல்ல, சுய புத்தியும் இல்ல. அதுக்கு நமக்கு சொல் வழக்குல எப்படி திட்டுவோம் அவங்கள? தற்குறின்னு திட்டுவோம். வேற எப்படி திட்டுவோம்? இன்னொன்னு என்ன சொல்லுவோம்? எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். 10 பேர் கூட நின்னு கொஞ்சம் அழுத்தமா பேசினா நம்ப வச்சிடலாம். ஏமாளியாக இருப்பார்கள். அந்த மாதிரி. இன்னும் நமக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, கண்மூடித்தனமான ஆதரவு தருபவர்களும் புல்லறிவாளர்கள் தான். கண்மூடித்தனமான எதிர்ப்பை பதிவு செய்வதற்கும் புல்லறிவாளர்கள் தான். ஏதோ ஒரு கட்சியோ, இயக்கமோ ஏதோ ஒண்ணு ஒரு மனிதனோ, தனிப்பட்ட மனிதனோ, குடும்பத்துல ஒருத்தருக்கு அப்பாவை பிடிக்கும், ஒருத்தருக்கு அம்மாவை பிடிக்கும், இன்னொருத்தருக்கு மாமனை பிடிக்கும். பிடிக்குங்கிறதுக்காகவே தனக்கு அன்பிற்கு பாத்தியப்பட்டவர்கள் செய்யும் அநாகரிகமான செயல்களையும், அக்கிரமங்களையும் கூட நியாயப்படுத்துவதற்கான முயற்சியில தன்னுடைய அத்தனை அறிவையும் உபயோகப்படுத்துறாங்கன்னா, புல்லறிவாளர்கள். உங்கள்ட்ட இருந்ததுன்னா மாத்திக்குங்க. வேற யாராவது இருந்ததுன்னா அவர்களிடமிருந்து தள்ளியே இருக்கணும். எந்த காலத்திலயும் அவங்கள கூட சேர்த்துக்க கூடாது. பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக சரியாக அவர்கள் ஒரு மனிதர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை கூட அங்கீகரிக்காமல் அதற்கும் ஒரு மோசமான கற்பிதங்களை சொல்லி எதிர்த்து கொண்டே இருந்தாங்கன்னா அவர்கள் அதைவிட மோசமான புல்லறிவாளர்கள். அவர்களை உங்களுடைய பார்வையின், அறிவின் எல்லா எல்லைகளில் இருந்தும் விலக்கி வைப்பது நீங்க உங்க உருப்படுறதுக்கான வழி எதையாவது நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாக்கும். இல்லைன்னா என்ன வாய்ப்பு இல்லை அவ்வளவுதான். புல்லறிவாள். இது எல்லாத்தையும் இந்த அதிகாரம் பேசு. கிட்டத்தட்ட நட்பை பார்த்து வந்து இன்னைக்கு எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத பத்தி பேசு. இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்ப இந்த 3 சொல், 1 சொல், 3 சொல்லா பிரிச்சு பயிற்சி பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுது, என்னதுல. அப்புறமா பதம் பிரித்து புரியாத சொற்களை தேடி கற்றுக்கொண்டு அது ஏன் இந்த பொருள் வருது அப்படின்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றது அந்த வேலை யாருது? உங்களுது, என்னது இல்ல. அப்புறமா
இந்த அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு 3-4 அதிகாரங்கள், பின்னாடி வரக்கூடிய ஒரு 3-4 அதிகாரங்களை உள்வாங்கி, இந்த அதிகாரம் எதனால் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு, அப்ப எதை பத்தி எல்லாம் இவர் சொல்ல மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த வார்த்தைகள் எல்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி, கருத்துக்களின் அடுத்த கட்ட அடுத்தடுத்த நிலைகளுக்கான ஆழமான, விரிவான பொருள்களை உள்வாங்கி புரிந்து கொள்ள வேண்டிய கடமை என்னதில்ல, உங்களுது. ஏன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7, 8 முறை நம்ம இத பிராக்டிஸ் பண்ணி பார்த்திருக்கிறோம். நான் பேசுந்தோறுமே சொல்லியிருக்கிறேன். அத தொடர்ந்து செய்யறதுனால, நமக்கு நேரம் பத்தாம போய் கூட, நம்ம 10 குறளையும் பார்க்காமல் சின்னதா கூட பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு எல்லாத்தையுமே மீள் நினைவுக்கு கொண்டு வர்ற மாரி ஒரு காம்ப்ரிஹென்சிவா, ஒரு சம்மரியாக நம்ம தொடர்ந்து பேசிட்டோம். அடுத்த நிகழ்வு என்றோ ஒரு நாள், ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சு பேசும்போது, நான் இதையெல்லாம் சொல்லாமல், நேரடியாக பொருளாகி நிற்கும் குறள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அதிகாரத்தை முதலிலிருந்து கடைசி வரை 10 குறள்களையும் பிரிச்சு பிரிச்சு மேயிற வேலைய நேரடியா செய்ய ஆரம்பிச்சுருவேன். நம்ம என்ன ஒரு 1 நிமிடம், 2 நிமிடம் ஒரு சொல்லிக்கணும். ஆக கடமை இருக்கு. அத நீங்க முன்னாடியே கேட்டுக்கலாம். இல்லைன்னா ஆரோக்கிய குறிட்டு ஐயாட்ட என்னோட நான் மொபைல் நம்பரை வாங்கிட்டு தனிப்பட்ட முறையில நான் முன்னாடி உள்ளதெல்லாம் கேட்கல, இல்ல நான் கேட்டு எனக்கு புரியல, எனக்கு சொல்லுங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக பேரானந்தமாக உங்களுக்கு நான் அதுக்கு உதவியும் சின்ன பயிற்சியும் நான் கொடுப்பேன். டக்குன்னு கை விட்டுட்டு போயிடக்கூடாதுல்ல. அது ஒரு நல்ல ஆசிரியருக்கு அழகு இல்ல. என் ஆசிரியர் எனக்கு அதை செய்யல. என் பணி செய்யும் காலந்தோறும், என் உயிர் இருக்கும் காலந்தோறும் ஒரு காலம் அதை நான் செய்ய மாட்டேன். அதனால நான் சொல்லிட்டு நகர்றேன். இப்போ 6:30 ஆயிடுச்சு. புல்லறிவாண்மைங்கிற அதிகாரத்தை நம்ம வரிசையாக 10 குறளையும் படிச்சு, அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் ஒரு மாதிரி படிக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணு புரியும்ல, அதை அப்படியே மனசுல வச்சுக்கிருங்க. அப்புறம் உரையாசிரியர் என்ன சொல்லியிருக்காங்கிறத படிப்போம். நீங்க நினைச்சதும், இந்த உரையாசிரியர் சொன்னதும் எவ்வளவு ஒத்து போகுது அப்படிங்கிறத பாருங்க. பெரும்பாலும் ஒத்து போகும். அப்ப நீங்க உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளலாம். பெருமகிழ்ச்சி கொள்ளலாம். பாரு, எளிமையானது குறள். தமிழ் எப்பொழுதுமே எளிமையானது. அதை விட மிக மிக இனிமையானது. அது சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டா இனிக்கும். இல்லையா? குலோப் ஜாமுன்லாம் சாப்பிட்டுருப்பீங்க. அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அந்த மாதிரி சாப்பிட்டாதான் அது ரொம்ப சுவைக்கும், சுகமா இருக்கும். கோழி மாதிரி முழுங்குனா என்ன இருக்கும்? கல்லு முழுங்கினாலும் அப்படிதான் இருக்கும். இல்ல, குலோப் ஜாமுன் முழுங்கினா அப்படிதான் இருக்கும். ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. ஆக பொருள் சுவைத்து சாப்பிடுவதும் ஒரு கலை. அதே போல நாம சமைத்து அத ருசித்து உண்டு செரித்து அதிலிருந்து வரும் சாரங்களை நம்ம மனசுல ஒரு ஓரமா பொக்கிஷாரிய மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா 100 குறள் படிச்சு அதுல 5 குறள் நினைவுக்குள்ள இருந்தாலும் அந்த 5 குறளும் வாழ்க்கையில மறக்காது. இந்த 5 குறளும் சரியான சூழ்நிலையில உங்களுக்கு நினைவுக்கு வரும். அந்த 5 குறளையும் உங்களுக்கு உதவி செய்யும். இப்படி படிப்படியாக நம்ம முன்னேறிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனப்பாடம் செய்து உலகத்திலேயே முதல் மாணவனா வருவதை விட புரிந்து கொண்டு ஒரே ஒரு கருத்தை ஒழுங்காக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் பயன்படுத்தும் அளவிற்கு கற்று அதை முயற்சி செய்பவர்கள் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எங்க வாழ்க்கையில வெறும் மனப்பாடம் மட்டுமே பண்ணி உலகத்துல முதல் மாணவனா வந்தவன் எதோ பிழைப்புக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப முழுசா வாழ்வானா அப்படின்னா சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் வாய்ப்பு இல்லை. அவங்க பிழைத்து கிடக்கலாம், உயிரோடு இருக்கலாம், உயிர்ப்போடு இருக்கவே முடியாது. அப்போ நம்ம என்ன வேணுங்கிற கிளாரிட்டியில தெளிவா இருக்கணும். நம்மளுடைய கடமைகளை புரிஞ்சுக்கலாம். புலறிவாண்மை பத்தி நம்ம சொல்லிட்டேன். முன்னாடியே நான் கொஞ்சம் முன்னுரை மாதிரி கொஞ்சம் சொல்லிட்டேன். இதுல இதெல்லாம் பத்தி பேசியிருப்பாங்கப்பா. அப்ப இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு நம்ம திருப்பி ஒரு வாட்டி படிக்கலாம். குறளை படிச்சிடலாம். நான் வச்சிருக்கிற ஆப்ல முதல் குறளே தப்பா இருக்குது. அறிவின்மை அண்மையுள் இன்மைன்னு எழுதிட்டாங்க. அது இன்மையுள் இன்மை. எப்படி எனக்கு தெரிஞ்சது? படிக்கும் போதே சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா இந்த முன் தயாரிப்புலாம் கொஞ்சம் சிந்தனையில வச்சதுனால. அப்புறம் உள்ள போய் பார்க்கும்போது
அத அங்க அதுல சரியா போட்டிருந்தாங்க. அப்புறம் வேற ஒரு புத்தகத்தை எடுத்து வெரிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டான். ஆக இந்த புரிந்து கொள்வதில இவ்வளவு இருக்குது நன்மைகள். படிக்கலாம். அறிவின்மை, இன்மையுள் இன்மை, பிறிதின்மை, இன்மையாவையாதுலகு. உள்ளது உள்ளபடி படிக்கும்போது இப்படி இருக்குது. இப்ப நான் இந்த குறளை என்ன பண்றேன், கொஞ்சம் வேகமா படிச்சு பார்க்கிறேன். அறிவின்மை அண்மையுள் இன்மை தப்புன்னு நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். அப்ப திருத்தி நான் படிக்கணும். சரி. அண்மையுள் இன்மை, அறிவின்மை, இன்மையுள் இன்மை. இதுல குழப்பம் இல்ல. தெளிவா இருக்கு. அடுத்து பிறிதின்மை. பிறிதின்மை அப்படின்னா பிறிது கூட்டல் இன்மை. இன்மைன்னா துன்பம். பிறிது இன்மை வேற துன்பம். சரியா? பிறிதின் நோய் அப்படின்னு பார்த்த மாதிரி. மற்றவர்களுடைய நோய். இந்த பிறிதுங்கிற சொல் நம்ம முன்னாடியே பார்த்து வச்சிருந்து நினைவுக்கு இருந்ததுன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். அப்ப பிறிதின்மை வேற ஒரு துன்பம். அப்ப என்ன இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அறிவின்மை, இன்மையுள் இன்மை. அதுதான்டா இருக்கிற துன்பத்திலே பெருந்துன்பம். பிறிதின்மை அப்பனா என்ன சொல்லியிருப்பாரு? வேற துன்பங்களை விட வேற ஏதாவது துன்பம் வந்துச்சுன்னா கூட அதை விட எதுதான் பெரிய இன்மை? அறிவின்மை தான். அப்ப இப்படி படிச்சு பார்க்கலாம் இல்லையா? வேற எந்த பிறிதின்மையை விடவும் இன்மையுள் இன்மை அறிவின்மை. அப்படித்தானே புரிஞ்சுக்க முடியும். அதுல இருக்கிற சொல் அப்படியே போட்டு அப்படித்தானே புரிஞ்சுக்க முடியும். சரி, இன்னொரு 3 சொல் இருக்கு. நம்ம யோசிச்சது சரியாத்தான் யோசிச்சிருக்கிறோமா? வள்ளுவர் தாத்தா அப்படித்தான் சொல்ல வந்திருப்பாரோ? பாப்போம். என்ன சொல்லியிருப்பாரு? இன்மையா வையா துலகு. இன்மையா வையா துலகு. எப்படி படிக்கலாம்? இன்மையா வையா. என்ன வாயா போயா மாதிரி இருக்கு. இன்னொரு வாட்டி படிக்கலாம். இன்மையா வையா. இன்மையா வையா. இன்மையா வையா. வையா அப்படின்னா யாராவது நம்ம ஒருத்தட்ட கோவமா சொன்னா கூட ஏதோ இந்த பணத்தை இங்க வச்சுட்டு போயா அப்படிங்கிறதுக்கு ஐயோ இங்க வையா அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப வைத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிற பொருள்ல தான் அது வந்திருக்கணும். வையா ரைட். அப்ப இன்மையா அப்படின்னா இன்மைன்னா என்னன்னு தெரியும். துன்பம். இன்மை இன்மையா வையா. அது என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? துன்பமா வைக்காது அங்கிற அளவுக்கு புரியுது. அப்ப நம்ம இந்த இன்மையா அப்படிங்கிறதுக்கு ஒரு எழுத்து சேர்த்துக்கலாமா? ஒரு க போட்டுக்கலாம். இன்மையாக வையா. துலகு. வையா துலகு. வையா துலகு. துலகுன்னா என்னப்பா? சேர்த்து இன்னொரு வாட்டி படிக்கலாம். சந்த ஒளிய ஏதாவது நமக்கு உதவி செய்தா பார்க்கலாம். வையாதுலகு, வையாதுலகு, நான் 2க்கும் எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த மூச்சை குறைச்சிட்டு, மூச்சை எடுக்காம வேகமா படிக்கிறேன். வையாதுலகு, வையாது உலகு. சரியா இருக்கே? அப்போ புரிஞ்சதை வச்சு திருப்பி படிக்கலாம். அறிவின்மை இன்மையுள் இன்மை, பிறிதின்மை இன்மையாது வையாது உலகு. இன்மையாக வையாது உலகு. அப்ப இருக்கும் துன்பங்களில் பெரும் துன்பம் அறிவில்லாமல் இருப்பது. வேற எந்த துன்பத்தையும் இந்த உலகம் இன்மையாக சொல்லாது. உன்கிட்ட அறிவு இல்ல, உனக்கு 1000 கஷ்டம் இருக்கு, 1000 துன்பம் இருக்குது. அதுல எதையுமே இன்மைன்னு இந்த உலகம் சொல்லாது. எதைத்தான் சொல்லும்? நீ அறிவு இல்லாம இருக்கிற பத்தியே அதைத்தான் சொல்லும். அதனால அறிவோடு இருக்க பழகுங்க. அதனால உங்களுக்கு அறிவு இல்லைன்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா, எனக்கு இந்த விஷயத்துல அறிவு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லது. எந்த எந்த புள்ளியில எனக்கு இது தெரியலன்னு நீங்க ஒத்துட்டீங்களோ, எந்த புள்ளியில உங்க மனசு அதை ஏத்துக்கிருச்சோ, கற்றல் அங்கே நிகழும். சரியா? இப்போ ஒரே ஒரு குறளை நம்ம நிறைய பயிற்சி பண்ணி பார்த்தோம். இப்ப இதை நம்ம எப்படி படிக்கலாம்? இன்மையுள் இன்மை அறிவின்மை, பிறிதின்மை இன்மையா வையாது உலகு. அங்க க போட்டுக்கலாமா? இன்மையாக வையாது உலகு. சரி, வேற இன்னும் எப்படி படிக்கலாம்? இன்மையில் இன்மை அறிவின்மை, பிறிதின்மை எதையும் இன்மையாக வையாது உலகு. அதே சொல்லுதான். இடையில ஒரு க அப்படின்னு சேர்த்துட்டோம். இதே குறள் எனக்கு பொருளா வந்து நின்றுச்சு. சரி, இப்ப நம்ம ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாச்சு.
உரையாசிரியர்கள் இதையேதான் சொல்லியிருப்பாங்களா? நமக்கு தான் அறிவு கொஞ்சம் கம்மியாச்சே, தப்பா பண்ணிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆசிரியர் துணை கொண்டு நம்ம இந்த முயற்சி, இதுதான் ஹோம் ஒர்க்னு சொல்லுவோம். சந்தேகம் கேட்பதற்கு முன்னாடி ஆசிரியர்கிட்ட அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு போகணும். ஐயா, இதை நான் படிச்சேன், இது இப்படின்னு சொல்லியிருக்காங்க, நான் இப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன், இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டது சரியா? இல்லைன்னா நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன், உரையாசிரியர் எந்த உரையாசிரியர் மு வரதராசனாரோ அல்லது சாலமன் பாப்பையா ஐயாவோ இல்ல வேற யாராவது ஒருத்தவங்களோ இப்படி ஒரு பொருள் சொல்லியிருக்காங்க, நான் யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டது சரியா இல்ல இவங்க சொல்றதுதான் சரியா சொல்லுங்க அப்படின்னு போனா ஆசிரியர் அடுத்த ஒரு நிமிஷம் செத்துறலான்னு ஒரு விதி இருந்தாலும் அது ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களை தூக்கி மடியில உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டு சிரிச்சுனே செத்துருவோம். இதுதான் ஒரு ஆசிரியருக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி. அப்போ படிக்கலாம். இன்மையுள் இன்மை அறிவின்மை பிரிதின்மை இன்மையாக வையாது உலகு. இதுதான் குறள், இதுதான் பொருள். இதை போலவே எல்லா குறளையும் நம்ம படிச்சோம்னா மிகச்சிறப்பா இருக்கும். சரி, இன்னொரு 10 நிமிடங்கள் இருக்கு, போதுமானதா இருக்கும். நம்ம வேகமா இந்த குறள் அப்படியே படிக்கலாம், பதம் பிரிச்சு படிக்கலாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்களோட பொறுப்பு என்னமோ அதெல்லாம் நீங்க செய்யுங்க. இன்னும் சரிவாக நம்ம இந்த முன்னுரை, இந்த பயிற்சியை பத்தின திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தது செல்லாம நேரடியாக குறளும் பொருளும் அது எப்படி குறளே பொருளா நிக்குது அப்படிங்கிறத வேகமா பார்க்க போனோம் அப்படின்னா, நான் அதை சொல்ல ஆரம்பிக்கணும்னு முடிவெடுத்து சொல்லும் போது இவ்வளவு கேட்டு எனக்கு புரியலன்னு ஒருத்தரும் நினைச்சிடக்கூடாதுங்கிற ஒரு ஆர்வத்துக்கு தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதற்கு முன்னாடி நான் பேசின எல்லாத்தையும் கேட்டு ஒரு முயற்சி பண்ணிட்டு உங்களுக்கு தேவையா இருக்கும் பட்சத்துல எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்ல வந்தீங்கன்னா என்னமோ பண்ணி உருட்டி நேரத்தை நான் அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி பேரானந்தமா நான் உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துருவேன். அப்ப சேர்ந்து நிறைய வேகமா பயணிக்கலாம். சரி, முதல் குறள் படிச்சாச்சு, அது ஒண்ணும் குழப்பம் இல்லை. 2வது குறள், அறிவிலான் நெஞ்சு வந்தீதல் பிரிதியாதும் இல்லை பெறுவான் தலம். வாயிலின் நுழையில வேகமா படிக்கவும் வரல. சரி, அறிவிலான். சரி, நெஞ்சு வந்தீதல் என்னமோ பண்ணிருக்காங்க, நம்ம அறிவிலான் நெஞ்சுன்னு படிக்கலாமா? அறிவிலான் நெஞ்சு வந்தீதல் பிரிதியாதும் இல்லை பெறுவான் தவம். என்ன இன்னும் எப்படி நம்ம சிறப்பா படிக்கலாம்? அறிவிலான் நெஞ்சு வந்து ஈதல் பெறுவான் தவம் பிரிது யாதும் இல்லை. அப்ப அந்த குறளையே நம்ம ஒரு மாதிரி படிச்சுட்டோம். பொருள் என்ன சொல்லியிருப்பாங்க? சாலமன் பாப்பையாவோ உதவிக்கு கூப்பிட்டுக்கலாம் நம்ம ஆசிரியரை. ஐயா, இதை நீங்க எங்களுக்கு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லப்பா, அறிவற்றவன் மனம் மகிழ்ந்து ஒன்றை பிறருக்கு தந்தால் அது பெறுகின்றவன் செய்த நல்வினைகள். என்ன சொல்ல வராரு? ஓரளவு இதுதான் புரிஞ்சுது, சரியா இருக்குங்கிறத புரிஞ்சுட்டோம். ஓரளவு நம்ம யோசிச்சதும் இதுவும் சரியா இருக்கு. முதல்ல அறிவில்லாதவன் தகுதியானவர்களை தேடி முதல்ல அறிவில்லாதவன் பொருளை கொடுக்கவே மாட்டான். முதல் விஷயம். ஒருவேளை கொடுத்துட்டா கூட சரியானவர்களுக்கு சரியான நேரத்துல அதை கொடுப்பானா அப்படிங்கிறது டவுட் தான். ஆனா அப்படி ஒரு அறிவில்லாதவன் உங்களை கூப்பிட்டு ஏதோ ஒண்ணு கொடுக்குறான் அப்படின்னா அது உங்களோட புண்ணியத்தினாலதானே தவிர அதை கொடுத்ததுனால கூட அவனுக்கு அறிவு இருக்குன்னு நீ நம்பிராத. அடிச்சு கேட்பாங்க, அப்பயும் நம்பிராத. உன்னை கூப்பிட்டு புகழ்ந்து சொல்லுவாங்க, புகழ்ச்சி பேசுவாங்க, அப்பயும் நம்பிராத. உனக்கு பொன்னாட போத்துவாங்க, அப்பயும் நம்பிராத. அறிவில்லாதவங்களை சரியாக புரிந்து தள்ளி இருக்க பழகுற முயற்சியில நீங்க இப்படி எல்லாம் ஏமாந்துடாதீங்கன்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் வேகமா அடுத்தடுத்த குரட்பாக்களை பார்க்கலாம். அறிவிலார் தாம் தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அரிது. அறிவிலார் ரொம்ப எளிமையா இருக்கு. அறிவிலார் தாம் தம்மை
பீழிக்கும் பீழை. இந்த பீழைனா என்ன? காலைல தூங்கி எந்திரிச்சோன்னே பல்ல வளர்க்காம மூஞ்சி கழுவாம போய் காப்பி அப்படின்னீங்கன்னா அம்மாவை விட்டுருங்க, அவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க, ரொம்ப பிஸி. பாட்டி பார்த்துட்டு பல்ல வளர்க்கலாம், மூஞ்ச கூட கழுவல, கண்ணெல்லாம் பூளை தள்ளி இருக்கு, வந்து காப்பியா கேட்கிற, எடு அந்த தொடப்பக்கட்டையை அப்படின்னு திட்டுவாங்க. அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள போயிட்டு குறைஞ்சபட்சம் வாயையாவது கொப்பளிச்சுட்டு மூஞ்ச கழுவிட்டு, இப்ப பாத்தியா பாட்டி போதுமா உனக்கு, குடு காப்பிய. என் தங்கம் வருவன்ட்டு தான் சொன்னேன், அப்படியே குடிச்சா நல்லது ஐயா அப்படின்னு சொல்லி இந்த வாயா நம்மளை திட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அதே வாயிலிருந்து பேரன்பு ஒழுக அந்த காப்பியை நமக்கு தருவாங்க. அப்ப பீழை அப்படின்னா அழுக்கு, தேவையற்றது, ஒரு கழிவு அப்படிங்கிற மாதிரி ஆகக்கூடிய அது ஒரு இழிவுன்னு வச்சுக்கலாமா? நம்ம செய்யற மோசமான செயல்னு கூட அதுக்கு பொருள் வச்சுக்கலாம். இப்ப பார்க்கலாம். அறிவிலார் தாம் தம்மை பீழிக்கும் பீழை, தன்னை இழித்துக் கொள்ளும் இழிவு அப்படின்னு இருக்குல்ல, அது செருவார்க்கும் செய்தல். செருவார்னா யாரு? செறுதல் அப்படின்னா சண்டை, போர் புரியவர்கள். அது நம்ம முன்னாடியே சில அதிகாரத்துல பார்த்திருக்கோம். அப்ப ஒருத்தன் இருக்கான், அவன் அறிவில்லாதவனா இருக்கேன், அவனுக்கு எதிரியா இருக்கிறவங்க ஒரு கெடுதல் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு ஒரு அளவீடு 100ன்னு வச்சுக்கிறோங்க. ஆனா அவன் அறிவில்லாம இருக்கிறதுனால அவனுக்கு அவனே செஞ்சுக்கிற கேடு இருக்குல்ல, அது 1 கோடியா இருக்கும். அப்படின்னா அறிவில்லாதவன் அந்த அறிவில்லாதனத்தினால தனக்கு தானே செய்து கொள்ளக்கூடிய தீமையினுடைய அளவு என்பது அவனுடைய எதிரி அவனுக்கு செய்யும் தீங்கை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதனால புத்தியோட இருங்க, அதனால புல்லறிவோட இருக்காதீங்க அப்படின்னு தாத்தா வள்ளுவர் சொல்றார். வெண்மை எனப்படுவது யாதெனின் ஒண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு. வெண்மை எனப்படுவது யாதெனின், அதாவது வெண்மை அப்படின்னா ரொம்ப சுத்தம்னு இல்ல, அங்க எதுவுமே இல்ல அப்படின்னு மீன் பண்றாரு. மண்டை காலியா இருக்கு அப்படிங்கறத மீன் பண்றாரு. நல்ல வெள்ளையா இருக்கு ஒரு வேட்டி, இப்ப கரையே இல்ல. அதே மாதிரி நல்ல வெள்ளையா இருக்கேன் ஒருத்தனுடைய அறிவு அப்படின்னா மண்டைக்குள்ள ஒண்ணும் இல்ல, எதையும் சீர்தூக்கி பார்க்கிற சின்ன ஒரு டேட்டா கூட கிடையாது, மண்டை காலியா இருக்கு. அதான் சொல்றாங்க. அப்போ வெண்மை எனப்படுவது யாதெனில், இப்போ புல்லறிவு என்பது என்னன்னா ஒண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு. ஒண்மைனா என்ன, அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெண்மை தெரிஞ்சுக்கிற மாதிரி. உண்மை அப்படின்னா ஒள்ளறிவு, நல்லறிவு அப்படின்னு சொல்றாங்க. அதை பெற்றுக்கொள்ளுதல், வைத்துக் கொள்ளுதல். ரொம்ப புதிய சொல், ஆதி தமிழ் சொல், நம்ம பழக்கத்திலும் வச்சில்லாத ஒரு சொல். சரி, அப்போ அந்த ஒரு நல்ல அறிவு இருக்குல்ல, அறிவுலயே எல்லா அறிவுன்னா நன்மைக்கு உதவக்கூடியது, செயல்பாட்டுக்கு தயாராக இருப்பது, தேவைப்படும் போது ஒருத்தருக்கு நம்மளால அதை எடுத்து பரிமாற முடியும், அந்த அறிவுனால அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்னா அதுதான் அறிவு. அப்படி 4 பேருக்கு நன்மை செய்யக்கூடியதுதான் என்னது, உண்மையிலேயே சிறந்த அறிவு. அதுதான் அறிவு. அப்படி ஒரு அறிவு எனக்கு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு சுத்திட்டு இருமாப்பா சுத்திட்டு இருக்கான் பாருங்க, அறிவு இல்லாதவன், புல்லறிவாளன். அதான் புல்லறிவுன்னா என்னன்னா இல்லாத அந்த அறிவு தனக்கு இருக்குன்னு நினைச்சு சுத்துறதுதான். தனக்கு அறிவில்லைங்கிறது கூட தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் புல்லறிவு. இந்த புல்லறிவு அப்படிங்கிறதுக்கான ஒரு முழு டெஃபினிஷன் இதுல சொல்லப்படும். சரி, அடுத்த குறள் போயிடலாம். கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசடர வல்லதும் ஐயம் தரும். இப்போ அறிவில்லாதவனுக்கு தான் அறிவு, அதாவது புல்லறிவாளன்னா என்னது, தனக்கு அறிவு இல்லைன்னு தெரிஞ்சுக்காதவன். அவன் என்ன பண்ணுவான், 4 பேருக்கு முன்னாடி வெட்டி சீன் போடுறதுக்காக எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறோம். சரிடா, உனக்கு எல்லாம் தெரியும்ல, இப்ப இன்னைக்கு ஒரு வீடு கட்டிட்டு இருக்க, ஆக்சுவலா அந்த சீலிங் அப்படி பண்ணும், இப்படி பண்ண சிறப்பா இருக்கும், என்ன போங்க அப்படின்னு ஓரா பேசிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் காலையில இன்ஜினியரால வர முடியல. அதான் உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, இருந்து அந்த சீலிங்கை கட்டிடு அப்படின்னா இன்ஜினியர் கட்டின சீலிங் மட்டும் நிக்கும். நாளைக்கு வீடு கட்டி குடி போனதுக்கு அப்புறம் இந்த புள்ளியறிவாளனை வச்சு நீங்க முதல்ல அவனால கட்டவே முடியாது, ஒருவேளை கட்டினாலும் அது நிக்காது, ஒழுங்கு.
அப்படி ஒருத்தன் பண்ணிட்டான். அவன் அவ்வளவு நம்பணும், கடைசியில இப்படி பண்ணிட்டானே, அவனுக்கு தெரியல. ஆனா தெரியல, அவன் சொன்னானப்பா அப்படின்னு அனுபவம் வந்துருச்சு. நாளை பின்ன உண்மையிலேயே அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா எல்லாத்துலயும் நம்ம பண்டிதர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கான தேவையும் இல்லை. ஒருத்தருக்கு தச்சு வேலை சிறப்பா தெரியும், ஒருத்தருக்கு பொன்னால் செய்யக்கூடிய சிலைகள் சிறப்பா தெரியும், ஒருத்தர் நாற்காலி செய்யறதுக்கு சிறப்பா தெரியும், ஒருத்தர் கட்டடம் கட்ட சிறப்பா தெரியும், ஒருத்தர் சிமெண்டே இல்லாம கட்டடம் கட்டுறதுக்கு சிறப்பா தெரியும். சிமெண்டே இல்லாத கட்டடம் கட்ட பழகின ஒரு பெரிய கட்டட கலைஞருக்கு ஆர்கானிக் ஹோம்ஸ், கிரீன் ஹோம்ஸ் பண்ண தெரிஞ்சவர்கிட்ட போயிட்டு எந்த சிமெண்ட் வாங்கலாம், என்ன பண்ணலாம்னு போய் கேட்டீங்கன்னா தப்பு. சிமெண்ட்லயே வீடு கட்டி பழகினவர்கிட்ட நீ அவரை மாதிரியே ஒரு வீடு கட்டுறதுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் தப்பு. அந்த மாதிரி நீங்க ஒண்ணு பொய் சொல்லி அது உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, நாளைக்கு உண்மையிலேயே எனக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லும் போதும் யாரும் அதை நம்ப மாட்டாங்க. கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசடர வல்லதும் ஐயம் தரும். அற்ற மறைத்தலோ புல்லறிவு தம் வையின் குற்றம் மறையா வழி. முதல்ல அற்றம்னா என்ன? அறிவு அற்றம் காக்கும் கரு செருவார்க்கும் உள்ளளிக்கலாக. உங்களுடைய ரகசியங்களை, உங்களுடைய திறமைகளை, உங்களுடைய எல்லா அறிவு பெட்டகத்தையும் காக்கும் கருவி அறிவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அற்றம்னா என்ன அப்படின்னு அர்த்தம், மறைக்கத்தக்கது, மானம்னு வச்சுக்கலாம், மூடி வச்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த குறள் என்ன சொல்லுது? அற்ற மறைத்தலோ புல்லறிவு தம் வையின் குற்றம் மறையா வழி. தாங்கிட்ட குற்றத்தை வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கக்கூடிய குற்றத்தை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறவன் தனக்கு அறிவு இல்லைங்கிறத தானே வெளியில பேசிட்டு இருக்கான்னு அர்த்தம். அவர் என்ன சொல்றாரு? அற்ற மறைத்தலோ புல்லறிவு, உங்களுக்கு தெரியாததை தெரியாதுன்னு மறைச்சு வச்சுக்கலாம். அது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், பயிற்சி கூட பண்ணிக்கலாம். அப்ப அது எங்க இருக்கிறது? அது என்னது? அது என்னிட்ட இருக்கக்கூடிய குற்றம். அத என்னுடைய குற்றங்களை மறைத்து வைத்துக் கொள்ளுதல் தான் என்னது? புல்லறிவு. அதை விட்டுட்டு தன்னுடைய குற்றத்தை வெளிப்படுத்திக் கொள்வது புல்லறிவினுடைய உச்சம். தம்மில் உள்ள குற்றத்தை அறிந்து அதை போக்காதவர் புல்லறிவாளர் அப்படிங்கிறத அது சொல்லுது. இதுல இந்த அற்ற மறைத்தலோங்கிற சொல்லு ரொம்ப டிப்பிக்கலா பொதுமறையா இருக்குது. மறைக்க வேண்டியதை மறைப்பது, மறைக்காமல் விட்டு விடுதல் புல்லறிவு அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த அற்ற மறைத்தல், அற்றம் அப்படி மறைக்கப்பட்ட பொருள் அப்படிங்கிறதுக்கு வேஷ்டி சட்டையா கூட நீங்க பொருள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அற்ற மறைத்தலோ புல்லறிவு தம்பையின் குற்றம் மறையார் வழி. தன்னுடைய குற்றத்தை மறைத்து வைத்து மானத்தை காத்துக்கொள்ள தெரியாதவர்கள் மானத்தை காத்து கொள்ளுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய சட்டையை போட்டுக்கிட்டு உடம்ப மறைக்க வேண்டியதெல்லாம் மறைச்சுக்கிட்டு சுத்தி என்ன பிரயோஜனம் இருக்குது? இதை விட கேவலமா கோபமா திட்ட முடியாது. நல்லா வாத்தியார திட்டு வச்சுக்கிறாரு. யார் வாத்தியாரு? நம்ம தாத்தா திருவள்ளுவர். அடுத்த குறள் பார்க்கலாம். அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிறைதானே தனக்கு. அருமறை அப்படின்னா அரிதான நீதி நூல்கள். மறை அப்படின்னா எல்லாருக்கும் டெய்லி படிச்சு படிச்சு செய்ய வேண்டியது இல்லை, சொல்லி கொடுத்தாச்சு, பயிற்சி கொடுத்தாச்சு, தவறும் போது அதை உங்களுக்கு திருத்தி தண்டனையும் கொடுத்தாச்சு, அதை ஞாபகம் வச்சு வாழ்க்கையில தான் அப்ளை பண்ண முடியும் நீதி நூல்கள் குருகுலத்துல பண்ணும்போது. அந்த மாதிரி சொல்லியிருப்பார். அருமறை சோறும், சோறும்னா என்ன? சோர்ந்து போகும் அப்படின்னு வச்சுக்கலாமா? சரி. அருமறை சோறும் அறிவிலான். நல்ல விஷயங்களை 4 பேர் யாரு எங்க இருந்து நல்ல விஷயங்கள் வரும்? மறைத்து வைக்கப்பட்ட விஷயம். அதாவது நான் நல்ல அறிவுரைகளை தெரிஞ்சவர்கள் ரோட்ல மைக் வச்சு டெய்லி கத்திட்டு போயிட்டே இருப்பாங்களா? இல்ல.
ஒரு மேடை போட்டு வந்து பேசுங்கன்னா அவங்க அதை பத்தி சொல்லுவாங்க. மத்த நேரத்துல அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கும். உண்மைதானே? சரி. 4 பேர் சேர்ந்து ஒரு சந்தேகம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஆனா போற வர எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருப்பாங்களா? சொல்ல மாட்டாங்க. அது எப்படி இருக்கும்? மறைக்கப்பட்டு வைக்கப்பட்ட பொருளா இருக்கும். அந்த மாரி நல்ல விஷயங்கள் 4 பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, அத புரிஞ்சு வாழ்க்கையில பயன்படுத்துவதற்கு தவறிவிட்ட, கை நழுவி விட்ட அறிவிலான், அறிவில்லாதவன் தானே தனக்கு பெருமிறை செய்யும். அவனே அவனுக்கு பெரிய துன்பங்களை வரவழைத்துக் கொள்ளுவான் அப்படிங்கிறார். இறை செய்யும் அப்படின்னா, இறைவன் அப்படின்னா மன்னன். மன்னன் வந்து உங்கள கூப்பிட்டு நல்லா வச்சு செய்வான் எப்போ நீங்க தப்பு பண்ணீங்க. அதைப்போல தனக்கு தானே தீங்கை வரவழைத்துக் கொள்ளுவான். அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கு. அடுத்த குறள் போயிடலாம். ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போம் அளவுமோர் நோய். ஏவவும் செய்கலான் தான் தேரான். இது எப்படின்னா சொல் புத்தியும் இல்ல சுய புத்தி இல்லைன்னு. நீங்க சொல்றதையும் கேட்க மாட்டாங்க. ஏவவும் செய்கலான், இதை செய்யறான்னு சொல்றீங்க, செய்யல. தான் தேரான், அவனுக்காகவும் அறிவு இருக்காது. அவ்வுயிர் போம் அளவும் ஓர் நோய். அது போற வரைக்கும், அந்த மாதிரி இருக்கிறவனோட உயிர் போற வரைக்கும் அது நோய் தான். யாருக்கு நோய்? அவன் வாழ்றான் நம்மளை சுத்தி, நமக்கு நோய், இந்த சமுதாயத்துக்கு நோய். நிறைய இடத்துல நீ உயிரோடு இருந்தா என்ன, பூமிக்கு பாரமா ஏன்டா வாழ்ற, செத்துப்போ அப்படின்னு நிறைய இடத்துல தாத்தா வள்ளுவர் திட்டிருப்பார். அதே மாதிரி இப்ப வேற சொற்களை போட்டு திட்டுறாரு, அவ்வளவுதான். அறிவற்றவன் பிறர் சொன்னாலும் செய்ய மாட்டான், தானாகவும் அறிய மாட்டான். அவனது உயிர் போகும் வரைக்கும் இந்த பூமிக்கு அவன் ஒரு நோய் தான். சரி, அடுத்த குறள் ஓடிடலாம். காணாதான் காட்டுவான், தெரியாததெல்லாம் தெரிஞ்சதுன்னு பேசுவான் ஒருத்தன். தான் காணான், அவனும் அதை பார்த்துக்க மாட்டான். அவனுக்கு அதை பார்க்க முடியாது, ஏன்னா அறிவு இல்லை. காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. இது ஒரு மாதிரி வார்த்தையில விளையாடி இருக்கக்கூடிய ஒரு பொருள். காணாதான் அப்படின்னா அவனுக்கு அது ஒரு வாட்டி அனுபவத்திலேயோ கற்பனையிலேயோ அனுபவத்துல பார்க்கல, அப்ப அவன் அறிவு இல்லாதவன், புல்லறிவாளன், அறியாதான். என்ன பண்ணுவான்? காட்டுவான். அப்படின்னா 4 பேரை கூப்பிட்டு, செய்தி தெரியுமா, இது செஞ்சு அப்படித்தான் நடக்குமா அப்படின்னு தானே நேர்ல பார்த்த மாதிரி சொல்லுவான். தான் காணான், அவனுக்கு தெரியாது. என்ன தெரியாது? காணாதான், அதாவது அறிவில் குறையுடையவன், புல்லறிவாளன், கண்டானாம் தான் கண்டவாறு. உண்மையிலேயே அவன் இப்படிலாம் நான் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னான்ல, சொன்ன மாதிரியே அவன் பார்த்திருப்பானா அப்படின்னு இல்ல. ஆகக்கூடி தெரியாததை தெரிஞ்சதுன்னு சொல்றவன், அவனுக்கு தெரிஞ்ச மாதிரிதான் அதை பார்த்திருப்பான். என்ன தெரிஞ்ச மாதிரி? அவனுக்கு தான் எதுவுமே தெரியாது. அப்பனா என்ன அர்த்தம்? அவன் பார்த்திருக்க மாட்டான்னு அர்த்தம், இல்லையா? அதாவது நல்ல முட்டைக்கும் மெழுகுல செஞ்ச முட்டைக்கும் வித்தியாசம் தெரியாதவன் நல்ல முட்டையை கூட மெழுகு முட்டையா தான் பார்ப்பான். ஆனா பெருசா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கூட அவன் சொல்லிடுவான். அவனால ஈஸியா ஏமாத்தி போடலாம். அதுதான் இங்க சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த திருக்குறள் வந்து இதை படிச்ச உடனேயே எனக்கு விசுவனுடைய ஒரு டைலாக் தான் ஞாபகம் வந்தது. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற அந்த டாக்டருக்கே பைத்தியம் முடிச்சிச்சுன்னா, அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற அந்த டாக்டருக்கு யாருப்பா வைத்தியம் பார்ப்பா அப்படின்னு. ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்கிற ஒரு டாக்டர், பைத்தியத்துக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கிற டாக்டர், அவருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னா அவருக்கு யாரு வைத்தியம் பார்ப்பா, அவருக்கு யாரு சரி பண்ணுவா அப்படிங்கிறது அந்த வார்த்தைகளை போட்டு அவர் விளையாடிட்ட மாதிரி. இங்க புல்லறிவாண்மை அப்படின்னா நீங்க வந்து அப்படின்னு போயிடக்கூடாது, ஆழ்ந்து யோசிக்கணும், உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குரல் அங்க போட்டிருக்கிறார். அப்படியாவது யோசிச்சு உங்களுக்கு நீங்கள் புல்லறிவாளர்களாக இருக்கிறீர்களா தெரிந்து கொள்ளுங்கள், உங்களை சுற்றி இருப்பவர்கள் புல்லறிவாளர்களாக இருக்கிறார்களா தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் புல்லறிவாளர்களாக இருந்தால் அதை நீக்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்களை சுற்றி இருப்பவர்கள் புல்லறிவாளர்களாக இருக்கும் பட்சத்துல
அவர்களிலும் விலகி நிற்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காரு. காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. இதுல காணாதான் அப்படின்னா புல்லறிவாளன்னு அர்த்தம், அறிவு கட்டவன் அர்த்தம். நம்ம அறிவு கட்டவன் வச்சு ஒரு படிச்சு பார்க்கலாம். அறிவு கட்டவன் காட்டுவான், தான் காணான். அதே அறிவு கட்டவன் கண்டானாம் தான் கண்டவாறு. இது எப்படின்னா, ஒரு அறிவு கட்டவன் என்ன பண்ணுவான், தான் பார்க்காததெல்லாம் பார்த்த மாதிரி பெருசா பேசுவான். டேய் நீ இப்படி எல்லாம் பண்ணாதடா, ஏதாவது உருப்படியா பண்ணி நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் அவன் புதுசா புரிஞ்சுக்க மாட்டான். என்னத்துக்கு? அவன் அறிவு கட்டவன். சரி, கொஞ்சம் டீசெண்டா என்ன வார்த்தையை போடலாம்? புல்லறிவாளன் போடலாமா? புல்லறிவாளன் காட்டுவான், அதே நேரம் தான் காணான். அப்படிப்பட்ட புல்லறிவாளன் கண்டானாம் தான் கண்டவாறே. இதுதான் குறள். அதுவேதான் பொருள். காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. கடைசி குறள். உலகத்தார் உண்டென்பதில் உண்டென்ப தில்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். இப்போ இது அப்படி 2-3 சொற்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கு. வாயில படிக்கும் போது தேங்குது இல்லையா? உங்களுக்கு ஏங்க தேங்குது அப்படின்னா, நீங்க படிக்கும்போது உங்களுக்கு அப்படித்தானே தேங்கும். ஒருவேளை இதுல இருக்கக்கூடிய 1-2 பேர் என் கூடவே சேர்ந்து ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சாங்கன்னா அவங்களுக்கு இப்படித்தான் வரும். முதல்ல படிச்சா எல்லாருக்கும் அப்படித்தான் வரும். அதுக்காக நான் அப்படி படிக்கிறேன். இப்போ இதை எப்படி படிக்கலாம்? வேகமா படிக்கலாம். உலகத்தார் உண்டென்பதில் என்பான் வையத்தழகையா வைக்கப்படும். இதுக்குள்ள என்னென்ன வார்த்தைகள் இருக்கு, இன்னும் நிறைய வாட்டி படிச்சோம்னா தெரிஞ்சிடும். உலகத்தார் உண்டு என்பது இல் என்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். இவ்வளவுதான் குறள். இருக்கிறது என்று உயர்ந்தோர் சொல்லும் ஒரு பொருளை இல்லை என்று மறுக்கும் அறிவற்றவன் இப்பூமியில் காணப்படும் பேயாக கருதப்படுவான். அதாவது போன வாட்டி சொல்லும் போது அவன் இருக்கிறது பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னாரு. இப்போ அவன் செத்து பேயாதாண்டா சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அவன் இருந்து என்ன, இல்லாமல் இருந்து என்ன அப்படிங்கிற அளவுக்கு கோபமா சொல்றான். அறிந்து புரிந்து அனுபவத்திலே கண்டு ஒருத்தருக்கு சொல்றாங்க, அது உண்மையான பயிற்சியோ முயற்சியோ கூட பண்ணாம அதெல்லாம் கிடையாது அப்படின்னு குறுக்க கத்திட்டு இருக்கிறவன் உயிரோடு இருக்கான்னு நீங்க தெரிஞ்சுக்க வேணா. அவன் ஆல்ரெடி செத்து பேயாதான் சுத்திட்டு இருக்கான். அதனாலதான் அவனுக்கு அறிவு வேலை செய்ய மாட்டேது. மனுஷனா இருந்தா மூளைன்னு ஒண்ணு இருக்கும். மூளைன்னு இருந்தா 10 வாட்டில ஒரு வாட்டி யோசிக்கணும்னாவது இருந்திருக்கும். யோசிச்சிருந்தா அது புரிஞ்சிருக்கும். அவன் அது எதையுமே செய்யல. அதனால அவன் உண்மையிலேயே உயிரோடு அவன் செத்து போய் பேயாத்தான் இங்க வந்து நிக்கிறான் அப்படின்னு தான் வள்ளுவர் தாத்தா சொல்றாரு. இந்த புல்லறிவாண்மை அப்படிங்கிற அதிகாரத்தினுடைய முக்கியத்துவம், அது இந்த நட்பினுடைய இலக்கணத்தை ஒட்டி இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரும் முக்கியத்துவம், அதை எப்படிலாம் உள்வாங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன பயிற்சி. இது எல்லாத்தையும் இன்னைக்கு இதை இங்க பார்த்தோம். இந்த வகையில பயிற்சி பண்ணாக்கா குறள் படிப்பது இன்னும் நல்லா எளிமையா இருக்கும் அப்படிங்கிறத என் கூடவே பயிற்சி பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். இவ்வளவு நேரம் அமைதியா கேட்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் பெரும் அறிஞர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள். நான் சொன்னதுல பிழையேதும் இருப்பின் அது என்னையே சாரும், அதில் நிறை இருப்பின் எல்லாம் என்னுடைய ஆசிரியர்களையே சாரும். பெருங்கருணை நன்றிகள், வணக்கங்கள். நான் உங்கள் சுந்தர ராஜசேகரன். இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தது பொருளாகி நிற்கும் குறள், அதை எப்படி முன்னெடுத்து பயிற்சி செய்வது என்பதை பற்றியும், புல்லறிவாண்மை அப்படிங்கிற அதிகாரத்தினுடைய சாரத்தை பற்றியும், அதை நம்ம எப்படி பயிற்சி பண்ணிக்கலாங்கிற மாதிரி அதையும் எல்லாத்தையும் ஒரு கூடி பார்த்தோம். ஒரு 50 நிமிடங்கள் எனக்கு தந்து இதை எனக்கு வாய்ப்பாக கொடுத்த ஆரோக்கிய விருட்டோருக்கும் இந்த தளத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி அன்பு தம்பி. மிகவும் சிறப்பான அற்புதமான பகிர்தலை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்கின்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் விழிமின் என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ்
நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அதில் இன்று புல்லறிவாண்மை என்கின்ற அதிகாரத்தில் இருந்து குரல்படி முறைப்படி என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரர் சுந்தர ராசசேகரன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் புத்தகம் சார்ந்த பகிர்தலை அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்கள் நாளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். நாளைய நிகழ்வில் டிவியேட் என்கின்ற ஒரு புத்தகத்தின் த சயின்ஸ் ஆஃப் சீயிங் டிஃப்ரெண்ட்லி என்கின்ற மைய பொருளை உள்ளடக்கிய பியோ லோட்டோ அவர்கள் எழுதிய புத்தகத்தின் சாராம்சத்தினை அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்கள் நாளை நமது தளத்தில் சிறப்புரையாக வழங்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்போடு அழைக்கின்றோம். குரல்படி முறைப்படி. எப்பொழுதுமே அன்பு தம்பி அவர்கள் உரையை துவங்கும் பொழுது தமது ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்து அதன் பிறகு உரையை துவங்குவது அவரது வழக்கமாக கொண்டுள்ளார். கமலாம்பாள் அம்மையாருக்கு நன்றியை தெரிவித்தவாறு பொருளாகி நிற்கும் குரல் என்கின்ற மைய சிந்தனையை நமது இன்றைய சிந்தனை களமாக வைத்தார். வெண்பா இலக்கியம் 7 சொற்களை உடையது. அதை 3, 1, 3 என்று பிரித்து பார்க்கும் பொழுது அதன் பொருள் நமக்கு விளங்க துவங்கும் என்பதை தமது துவக்க உரையில் குறிப்பிட்டிருந்தார். நினைவுகள் தொடர் நினைவுகளாக மாறுவதற்கு, நமது மனதில் ஆழ பதிவதற்கு சொல் அகராதிகளை பயன்படுத்தி அதன் பொருள் உணர்ந்து நாம் கற்கும் பொழுது நம் மனதில் அது நமக்கு புரிந்து உரையாசிரியர் உரையோடு ஒப்புமைப்படுத்தும் பொழுது இன்னும் நமக்கு தெளிவான வெளிச்சம் கிடைக்க துவங்கும் என்பதை வெகு சிறப்பாக குறிப்பிட்டார். ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு குறளை எடுத்து வைத்துக் கொண்டு அதனை ஆழ்ந்து நோக்கும் பொழுது அதன் சொற்களின் வளத்தை நம்மால் புரிந்து கொள்ள இயலும். அதை நாம் உணரும் பொழுது, கற்றுக்கொள்ளும் பொழுது நமது மொழி வளம் பெருக துவங்கும். அதன் வாயிலாக இன்னும் பல்வேறு இலக்கியங்களை தேடி பயில வேண்டும், அதன் இன்பத்தை நுகர வேண்டும் என்கின்ற ஆவல் நமக்குள் பிறக்கும் என்பதை அற்புதமாக அன்பு தம்பி அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். பெரும் சொற்கள் 4-5 சொற்கள் இணைந்த ஒரு வார்த்தை கூட திருக்குறளில் இருக்கின்றன என்பது குறித்தும் கண்டு கொண்டிருந்தல் என்கின்ற வார்த்தைக்குள் 3 பொருள்கள் கண்டு கொண்டு இருத்தல் என்கின்ற 3 வார்த்தைகள் பொதிந்திருப்பதை குறித்தும் குறிப்பிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் குறள் வரிசை ஏன் இந்த குறள் முதலாவதாக அமைந்துள்ளது 10 குறள்கள் உள்ள இடத்தில், இது ஏன் 3ஆவதாக உள்ளது, இது ஏன் 10ஆவதாக உள்ளது என்பதற்கான காரணத்தையும் அறிய முயற்சிக்கும் பொழுது நமது தேடல் இன்னும் சற்று ஆழப்படும் பொழுது அதன் அர்த்தம் உணர்ந்து நாம் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படும் என்பதை குறித்தும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் அதிகாரம் ஏன் இந்த வரிசையில் அடுக்கப்பட்டுள்ளது, வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதன் காரண காரியங்களையும் அறிந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு படிநிலையாக நாம் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதை குறித்த ஒரு ஆழமான உண்மையை உணர்ந்து கொள்ள இயலும் என்பதையும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். வரையறை அறிந்து பயிலும் பொழுது வெகு சிறப்பாக இருக்கும். மனப்பாடம் செய்வதால் என்ன பயன்? புரிந்து உள்வாங்கி அதை பயணிக்கும் பொழுதுதான் அதன் ஆழம் உணர்ந்தவர்களாக நம்மால் பயணிக்க இயலும் என்பதையும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். நட்பு அதிகாரம் குறித்தும் படை செருக்கிலிருந்து தொல்படை, தீ நட்பு, கூடா நட்பு, பேதைகள், தேவையற்ற விடயங்களை எப்பொழுதுமே பேசக்கூடியவர்களாக இருப்பவர்கள் என்கின்ற கருத்தை, புல்லறிவாண்மை, பேதையின் உச்சத்தில் இருக்கவர்கள், தேவையற்ற விடயத்தை பேசுவதோடு இல்லாததையும் இருப்பதாக கூறிக்கொண்டு இருப்பவர்களை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கின்றது என்பதை குறித்தும், தன்னை சார்ந்திருப்போரையே சாடி அவர்களை துன்பப்படுத்தி அந்த இடத்தையே ஒரு துன்பக் களமாக வைத்திருக்கக்கூடியவர்களையும் புல்லறிவாளர்கள் என்று அன்பு தம்பி அவர்கள் குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்லாமல் எடுப்பார் கைப்பிள்ளையாக யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிக்கொண்டு
அடுத்தவரை சாடக்கூடியவர்களையும் புல்லறிவாளர்கள் என்று பொருள்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். கண்மூடித்தனமாக ஆதரிக்கக்கூடியவர்களாக இருப்பவர்களும், கண்மூடித்தனமாக எதிர்ப்பவர்களாக இருப்பவர்களும் இந்த புல்லறிவாண்மை என்ற பதத்திற்கு பொருத்தமானவர்கள் என்பதையும் தமது சிறப்புரை வாயிலாக வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். ஒவ்வொரு குறளையும் எவ்வாறு நாம் சமைத்து உண்டு செரித்து அதன் ஆற்றலை உணர்கின்றோமோ அதுபோல ஒவ்வொரு குறளையும் நாம் படித்து அதன் பொருள் உணர்ந்து அதை உள்வாங்கி அகத்துள் நாம் தெளியும் பொழுது அதற்கான உயர்வை நாம் பெற இயலும் என்பதை வெகு சிறப்பாக தமது சிறப்புரை வாயிலாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் 10 குறள் சார்ந்த அற்புதமாக எவ்வாறு அதை பிரித்து பார்க்கலாம், அதன் பொருள் உணர்ந்து கொள்ளலாம் என்பதையும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். புல்லறிவாண்மை என்கின்ற இந்த அதிகாரம் வாயிலாக ஒவ்வொரு குறள்களுக்குள்ளும் உள்ள எவ்வாறு பிரித்து படிக்கலாம் என்பதோடு அந்த அர்த்தத்தை எவ்வாறு முழுமையாக உணர்ந்து கொள்ளலாம் என்பதையும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். அறிவிலார் தாம் தம்மை பீழிக்கும் பீலை செருவார்க்கும் செய்தல் அரிது என்கின்ற குறள் வாயிலாக ஒரு எதிரி செய்வதை விட பல மடங்கு தீமைகளை தமக்கு தாமே செய்து கொள்பவர்களாக புல்லறிவார்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற அர்த்தத்தை அவர் பிரித்து அந்த பொருள் உணர்த்திய விதம் என்பது வெகு நேர்த்தியாக இருந்தது. இதுபோல ஒவ்வொரு குறளையும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். நேரம் கருதி இத்துடன் அவர் கொடுத்த உரை சார்ந்த விளக்கத்தை இதோடு நிறுத்திக் கொள்கின்றேன். மறு ஒளிபரப்பு வாயிலாக இன்னும் நிச்சயமாக இதை அந்த குறள் புத்தகத்தை, திருக்குறள் புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டோ அல்லது இணைய வழியிலோ அந்த குறளை அவர் படிக்கும் பொழுது நாமும் சேர்ந்து படித்து பொருள் உணர்ந்து பிரித்து படிக்கும் பொழுது அந்த வார்த்தை நமது மனதில் ஆழமாக ஒற்றிக்கொள்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். வெண்மை என்கின்ற வார்த்தை, உண்மை என்கின்ற வார்த்தை, அற்றம் என்கின்ற வார்த்தை, இது போன்ற ஒவ்வொரு வார்த்தைக்குமான அருமறை என்கின்ற ஒவ்வொரு வார்த்தைக்குமான அர்த்தங்களை எவ்வாறு உணர்ந்து கொள்வது என்பதை குறித்த விளக்கங்கள் எல்லாம் வெகு சிறப்பாக இருந்தது. உலகமே ஒரு பக்கம் சரி என்று செல்லும் பொழுது அதெல்லாம் கிடையாது என்று பயணிக்கக்கூடிய புல்லறிவாளர்கள் எப்பொழுதுமே சவாலாக இருக்கின்றார்கள் என்ற குரலோடு முடித்தார்கள் அன்பு தம்பி அவர்கள். நிச்சயமாக இன்றைய கால சூழலுக்கு ஏற்ற ஒரு அதிகாரமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவ பெருந்தகை அவர்கள் எழுதியுள்ளார்கள். இது ஏன் முதல் குறளாக வந்தது, இது ஏன் 3வது குறள் என்கின்ற ஆராயும் மனப்பான்மை இந்த புல்லறிவாண்மைக்குள் இப்பொழுது ஏற்பட்டுள்ளது என்றுதான் கூற வேண்டும். மீண்டும் ஒரு முறை அன்பு தம்பி சுந்தர ராசசேகரன் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை சொலரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடன் இணைந்து பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படிப்போம் தளம். நிச்சயமாக பொருள் உணர்ந்து படிக்கும் பொழுது அதன் இன்பம் இன்னும் பெருகும், இலக்கியம் சார்ந்த தேடலும் தொடரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடர அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கொல்படி முறைப்படி தொடர் நிகழ்வுல இன்றைக்கும் சுந்தர ராஜசேகரன் அவர்கள் அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதிலிருந்து தினந்தோறும் சாதனை துளிகளை படைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி கைகளை கோத்து முதுகுதண்டு நேரா வச்சு அமர்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க.
அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா. இன்னைக்கு ஐயா சுந்தர ராஜசேகரன் ஐயா அவங்க குரல்படி முறைப்படி அழகா அந்த பயிற்சியை நமக்கெல்லாம் மிக தெளிவா கொடுத்தாங்க. அற்புதமா இருந்ததுங்க ஐயா. சுந்தரராஜன் ஐயா அவங்க திருக்குறளை எப்படி கற்க வேண்டும் என்று மிக தெளிந்து நமக்கெல்லாம் புரியும்படி மிக அழகாக எடுத்து கூறினார்கள். நன்றிகள் ஐயா. ஒரு பள்ளிக்கூடத்துல வகுப்பறையில உட்கார்ந்து பாடம் கேட்ட மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சதுங்க ஐயா. அவ்வளவு அருமையா பொறுமையா உட்கார்ந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னீங்க. அறிவில்லாதவரிடமிருந்து தள்ளி இருப்பது நல்லது. இந்த மாதிரி கருத்துக்களை நிறைய 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 சொன்னீங்க இன்னைக்கு. நன்றிகள் ஐயா. நிறைய ஆழ்ந்த கருத்துகள் ரொம்ப அருமையா அற்புதமா இருந்தது ஐயா. நான் ரொம்பவுமே ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன். நாம 4 பேருக்கு நல்லதை செய்ய தான் வந்திருக்கோம். அந்த முறைப்படி ஐயா இன்னைக்கு அவங்க படிச்சதை தெளிந்து நமக்கெல்லாம் இவ்வளோ அழகா பொறுமையா எப்படிலாம் எடுத்து வச்சாங்கன்னு கேட்கும் பொழுது ரொம்ப பெருமையா இருக்கு. அதை ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவங்களும் அதை எடுத்து நல்லதை அவங்களும் சொன்னாங்க, தெளிவா சொன்னாங்க. ரொம்ப அழகா இருந்தது. எதை படித்தாலும் பொருளுணர்ந்து படிக்கணும் அப்படின்னாங்க. உண்மையான கருத்துங்க ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ நாங்கள் அனைவரும் சேர்ந்து உங்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. இசக்கி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். இசக்கி ஐயா கேக்குதாமா? கேக்குதுங்க ஐயா. அதாவது திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த புத்தகமா இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா படிக்கிறாங்க. இன்னைக்கு ராஜசேகரனையா சொன்னது அதாவது திருக்குறளை எப்படி படிக்கணும், அதனுடைய பொருள், அதாவது ஒரு முறை படிச்சோம்னா அதனுடைய பொருள் ஒரு மாதிரி தெரியும், அடுத்த முறை படிக்கும்போது இன்னொரு மாதிரி தெரியும். ஒவ்வொரு முறையும் படிக்கின்ற போது ஒவ்வொரு விதமா பிரிக்கின்ற விதத்தையும், அதை பிரித்து பொருள் படும்படி படிக்கின்ற விதத்தையும் அழகாக சொல்லி, அந்த புல்லறிவாண்மை என்கின்ற அதிகாரத்தில் உள்ள ஒரு குறட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதை எந்த வைப்பு முறையில வச்சிருக்காரு, அதனுடைய நிலைப்பாடு என்ன, திருக்குறளின் நிலை, அது திருக்குறள் நமக்கு ஏன் அப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அழகா, அதாவது
திருவள்ளுவர் சொன்னதை கிட்டத்தட்ட 11 இன்றும் அந்த திருக்குறளுக்கு ஒவ்வொருவரும் அவரவருக்கு தெரிந்த பாணியிலே உரை எழுதுகிறார்கள். அந்த நிலையை எல்லாம் சொல்லி திருக்குறளின் மாண்பினை, அதாவது 50 நிமிடங்கள் நமக்கு சொன்னதுங்கிறது ஒரு சாரம், அதாவது அது ஒரு பெரிய நூல். அந்த நூலினுடைய ஒரு சிறு அது புல்லறிவாண்மை என்கின்ற ஒரு அதிகாரத்தை எடுத்து அதில் உள்ள சில குறள்களை நமக்கு விளக்கமாக சொல்லி இந்த திருக்குறளை எப்படி நாம் வாசித்ததான் குறள் படிக்குறளை அப்படிங்கிற மாதிரி அழகாக சொன்ன ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து நல்ல நிகழ்வுகளை நம்முடைய சரித்திரம் படைப்போம் சொல்லகம் தந்து வருகிறது. அதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்து சகோதரர் சுந்தர ராஜசேகரன். எளிய முறையில் திருக்குறளை எவ்வாறு படிப்பது, எவ்வாறு புரிந்து கொள்வது, அவர் அழகா சொன்னார். உரையாசிரியர்கள் உரைக்கு முன்னாடி நீங்க அந்த குறளை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, அதுல தெரியாத வார்த்தைகள் ஏதாவது இருக்கும், பேச்சு வழக்குல இல்லாத வார்த்தையா இருக்கலாம், அப்புறம் இன்னொன்னு என்னமோ சொன்னாரு, விளைக்காத வார்த்தையா ஏதோ சொன்னாரு, இருக்கலாம், நமக்கு அதை யூஸ் பண்ணாத வார்த்தையா இருக்கலாம். அப்ப அந்த வார்த்தைக்கு நமக்கு தமிழ்ல வராதில அந்த அர்த்தத்தை எடுத்து, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 சீர்கள் இருக்குன்னா குறைஞ்சது ஒரு 4 சீராவது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அத பார்த்துட்டு நம்ம ஒரு பொருள் எடுக்கிறோம். ஏன்னா அவர் அப்படித்தான் படிச்சுங்கிறார். உரையாசிரியர்கள் உரைக்கு முன்னாடியே இந்த குறளுக்கு இப்படித்தான் அப்படின்னு அவருடைய அறிவுக்கு எட்டின அளவுக்கு அந்த குறளை உள்வாங்கி புரிஞ்சு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படித்தான் பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உரையாசிரியர்கள் சொன்னதும் நம்ம எடுத்துக்கிட்டதும் ஓரளவுக்கு பொருந்துச்சுன்னா நல்லது, அதே மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற அந்த பிராக்டிஸை தான் நமக்கும் கொடுக்குறாரு. புல்லறிவாளன் அந்த புல்லறிவாண்மைங்கிற அதிகாரத்துல இடத்துல 10 குறளும் அவ்வளோ அழகா ஒவ்வொரு குறளுக்கும் பிரிச்சு ஒவ்வொரு வார்த்தையும் பிரிச்சு அழகா அந்த உரையை நம்மளே யூகிக்கிற அளவுக்கு ரொம்ப எளிய முறையில். நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம், பொதுவா ஒரு குறளை படிப்போம், அதுக்கு என்ன உரை சொல்லியிருக்காங்க, கலைஞர் உரை, சாலமன் பாப்பைய உரை, மூவா உரை அப்படின்னு உரைகளை மட்டும் படிச்சுட்டு போகாம நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறத பிராக்டிஸ் பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க. அப்படிங்கிறதான் அவருடைய அன்றாட உரையில சொல்லுகின்ற ஒரு இது. இந்த வகையில இன்னைக்கு அருமையான உரை. அவர்கிட்ட நிறைய கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. சிறப்பு. வாழ்த்துக்கள் சுந்தரராஜசேகரன். சகோதரருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. கடைசி குறள் சொன்னா சூப்பரா இருந்தது. கடைசி குறள் விசுவோட எக்ஸாம்பிள சொல்லி, பைத்தியக்காரத்துல பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சா அது மாதிரிதான் அந்த குறள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த குறளை சொன்னது. தெரியாது ஆனா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது. அப்படி காட்டி அதுல இருந்து அது பெரிய துன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்ன சின்ன ஈஸியா மனசுல பூர மாதிரி தான் ஒரு எளிமையா சொல்லித்தருது. எல்லா குறளுமே சிறப்பாக இருந்தது. நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். விந்தியா கௌரி அம்மா பேசலாம்னு நினைக்கிறேன். விந்தியா கௌரி அம்மா வேற யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். அனைவருக்கும் வணக்கம். விந்தியா கௌரி அம்மா தொடருங்கம்மா. விழிமீன்
குறள் படி முறைப்படி சுந்தர ராசசேகரன் ஐயா திருக்குறள்ல பேதமைனா என்ன அப்படின்றத ஐயா சொன்னாங்க. புல்லறிவாண்மை அதிகாரத்தில் உள்ள கருத்துக்களை எல்லாம் ரொம்ப நுட்பமாக எடுத்துரைத்தார்கள். அது ரொம்ப பயனுடையதாக இருந்தது. பேதமையில் விடுபட்டதை புல்லறிவாண்மையில் சொல்லியிருந்தாரு. பேதமையாக இருக்கிறதே நம்மளுக்கு துன்பத்தை தரும்னா புல்லறிவாண்மை அதை விட நிறைய தீமைகள் தான். ஐயா சொன்ன மாதிரி பழமொழி ஒன்று கிராமத்தில் சொல்லுவாங்க, சொல் புத்தியும் இருக்காது சுய புத்தியும் இருக்காதும்பாங்க. பிறர் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க, அவங்களாவும் புத்தியோட சிந்தித்து செயல்பட மாட்டாங்க. வள்ளுவர் குறளில் அருமையாக நம்மளுக்கு சொல்லியிருப்பார். நம்ம அறிவாக இருக்கணும், அந்த அறிவை நம்ம வாழ்க்கையில் நல்லதுக்கு பயன்படுத்தணும். எதை செய்யணுமோ அதை செய்யணும், எது செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. நம்மளுக்கு ஒன்று தெரியல அப்படின்னா வெளிப்படையாக தெரியலைன்னு சொல்லி அதை நாம் கற்றுக்கணும். தெரிஞ்ச மாதிரி நடிக்கவே கூடாது. அதுதான் மிகப்பெரிய தவறு. நம்மளோட அறியாமை மற்றவங்களையும் அழிக்கும், நம்மளையும் அழிக்கும். புல்லறிவாண்மையில் நிறைய நல்ல கருத்துக்களை வள்ளுவர் பதிவிட்டதை நம்மளுக்கு எளிமையாக வாழ்வியலோடு சேர்த்து பொருத்தி சொன்ன சுந்தர ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கு மனமகிழ்வோடு நன்றியை உரித்தாக்குகின்றேன். ஐயா, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். தொடர்ந்து பல அதிகாரங்களோட இந்த உளவியல் சார்ந்த நுட்பமான கருத்துக்களை வாழ்வியலோடு பொருத்தி நீங்கள் தரணுங்க ஐயா. எங்களுக்கு அது ரொம்ப பயனுடையதாக இருக்குங்க ஐயா. நன்றிகள் ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விழிமீன் குறள் படி முறைப்படி அன்பு ஐயா சுந்தர ராசசேகரன் ரொம்ப அற்புதமான இந்த நமது முப்பாட்டன் குறளை எப்படி அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாம் கற்று தெளிவடைய வேண்டும் என்பதை ரொம்ப அழகா சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஐயா பாடம் எடுத்துட்டு போனாங்க. உண்மையிலேயே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புல்லறிவாளர்களை பத்தி ஐயா ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. அறகுறையா ஒரு அறிவை வச்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இந்த சமூகத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல ரொம்ப அழகா அந்த புல்லறிவாளர்கள் யார் என்பதை, அப்படிப்பட்டவங்களோட நீங்க கூட சேராதீங்க அப்படின்றதையும் சொன்னார். ரொம்ப அழகா. இதுல வள்ளலாருடைய ஒரு வாசகம் எனக்கு நினைவு வந்தது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் சொல்லிட்டு ஐயாவுடைய அந்த வாசகத்தையும் இந்த திருக்குறளையை நான் ஒப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப அற்புதமான நிகழ்வு. அதாவது சாஞ்சா சாயிர பக்கம் சாயுகின்ற செம்மறி ஆடுகள் என்ற ஒரு இது வரும். அது மாதிரி அந்த புல்லறிவார்கள் அறகுறையா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரே பக்கம் போற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி சமூகத்துக்கு அதனால் பெரிய பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ற ஒரு சூழல். அப்படிப்பட்டவங்களோட நீங்க கூட சேராதீங்க அப்படின்ற மாதிரி ஐயா சொன்னது என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்படி இன்றைய காலை பொழுதில் அற்புதமான ஒரு குறள்படி நெறிப்படி எப்படி வாழ்வது என்ற ஒரு அறம் சார்ந்த கருத்துக்களை நமக்கு எல்லாம் கொண்டு வந்து சேர்த்த ஐயா அவர்கள் மீண்டும் ஒரு நன்றி சரி கொண்டு ஐயா அவர்களுடைய ஒரு சின்ன விளக்கம் வாய்ப்பு இருந்தால், அதாவது இது போன்ற நல்ல அறிவு நூட்களை எல்லாம் படித்து நல்ல அறிவாற்றல் மிக்க ஒரு மனிதனாக மாறிய பிறகு அந்த ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் அது தவறிவிட்டால் எப்படி அப்படின்ற ஒரு விஷயம், ஒழுக்கத்தோடு சேர்ந்த அந்த அறிவு, இதை பத்தி வாய்ப்பு இருந்தா இப்ப சொல்லட்டும், அப்படி இல்லைன்னா வேறொரு நிகழ்வு ஐயா சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சுந்தரராஜர், உங்கள் ஏற்புரைக்கான நேரம், உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். ஐயா, அந்த கேள்வியை இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. அறிவாற்றல் மிக்க ஒருவருக்கு ஒழுக்கம் இல்லை என்றால் அந்த நிலை எப்படி இருக்கும்? ஒழுக்கத்தோடு சேர்ந்த அறிவு இருந்தால் அந்த நிலை எப்படி இருக்கும்? அதுதாங்க என்னுடைய கேள்வி. புரிஞ்ச வரைக்கும் ஒழுக்கம் என்பது பொருள், இந்த அறிவு அப்படிங்கிறது தெளியும் போது அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்தான் ஒழுக்கம்.
நான் ஐயா கேட்டது ஒழுக்கத்தோடு சேர்ந்த அறிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்ப அந்த ஒழுக்கத்துக்கு எப்படி ஒரு பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, டிசிப்ளின் எடுத்துக்கலாம். ஆங்கிலத்துல சொல்லலாம். ஒழுங்குமுறையாக இருப்பது. ஒரு கற்றல் நிகழணும் அப்படின்னா, அதற்கான பயிற்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. சில விஷயங்களை கேள்வி கேட்காமல் அப்படியே எடுத்துக்கொள்றோம். அதெல்லாம் நம்ம வந்து முதல் நிலை இல்லைன்னா படிநிலை இல்லைன்னா அடிப்படை விஷயங்கள்னு சொல்லுவோம். ஆனா அவனை ஏன் ஆனா அப்படி இருக்குன்னு நம்ம கேட்கக்கூடாது. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. அப்புறம் இடுபெயர், அதுக்கப்புறம் காரண பெயர். அப்புறம் ஏன் அது காரண பெயரா வந்தது, எந்த காரணத்திற்காக அது பெயரா வந்தது, அப்புறம் ஆகு பெயர். இப்படி அதை அடிப்படையா வச்சுதான் கற்றல் நிகழணும். இதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த நிலைக்கு போறது டிசிப்ளின்டா இருக்கும் போதுதான் கற்றல் நிகழும். அப்படி கற்றல் நிகழும் போது உங்களுக்கு ஒரு அறிவு பெருகும் போது அதை அப்ளை பண்றீங்க ஒட்டிதான் அந்த பொருளாகி நிற்கும் குரல்னு நம்ம பேசுறதே. ஒரு கம்ப்யூட்டர் மாதிரியோ ஒரு நோட்டு புத்தகம் மாதிரியோ இல்லாம ஒரு கருத்தானாலும் அதை ஒழுங்கா உள்ள வச்சுக்கிட்டு எப்படி வாழ்க்கையில அதை எப்படி அப்ளை பண்ணி எடுத்துட்டு போறது. அதனால நமக்கு பயன் என்ன கிடைக்கும், சிறந்த வாழ்க்கை கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், தேவையற்ற விரயங்கள் தவிர்க்கப்படும். சில நேரங்கள்ல நம்மளுடைய மன அயற்சி போக்கப்படும். எப்படி தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். வேற ஒரு சூழ்நிலையில ஒரு அயற்சி உண்டாகும் போது விடு என்ன பண்றது, ஊழில் பெருவழி ஆவுல தானே முந்துரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் படிச்சு. ஓகே, சின்ன விஷயம் தானே, அதை பெருசா நம்ம நிறைய பண்ணிட்டு இருந்தோம். ஏத்துனது பஞ்சு முட்டை தான் ஐயா, இந்த வண்டி இப்படி ஆகி போச்சு, விடு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, பீலி போய் சாகாடும் அச்சிறும பண்றோம் சால மிகுத்து போய். ஆமா இல்ல, அப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டு அந்த ஒழுக்கம். வேற ஒரு சூழ்நிலையில ஒழுக்கம் பத்தி மட்டுமே நான் வந்து ஒரு 20-25 நிமிடம் பேசியிருப்பேன் திருக்குறள் அவை ஒண்ணு அதுல பேசும்போது. ஏன்னா ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு டக்குன்னு நம்ம நினைக்கிறது எல்லாம் ஒழுக்கம் இல்லை, அதுக்கு வேற இருக்குதுன்னு தனியா பேசணும். ஒழுக்கம் சார்ந்த குறட்பாக்களை நான் சொன்ன முறையில படித்து உள்வாங்க முயற்சி செய்யும் போது உங்களுக்கு அதற்கான வரையறை கொஞ்சம் வேற மாதிரி தெரியும். அப்ப இந்த டிசிப்ளினா இருக்கிறது இல்லையா, ஒழுங்குமுறைப்படி வகைப்படுத்தி இருக்கிறது, அதுதான் அப்படி டிசிப்ளின்ங்கிறது அர்த்தம் வருது. அது ஒழுக்கம் அப்படிங்கறதுல அது ஒரு பகுதி. அது கருத்துக்களால விரிந்து கொண்டே போகும். அதை சரியா உள்வாங்க வேண்டிய தேவை, தனியா பேசணும். அப்போ ஒழுக்கத்தோட அறிவு இருந்துச்சுன்னா அதுதான் சிறந்தது, அதனாலதான் பயன் வரும். அப்படிப்பட்ட அறிவை தான் பயன்படுத்த முடியும். ரைட்டுங்களா? அந்த அளவுல அவர் கேட்டது கொஞ்சம் கருத்து விரிந்து நேரம் ஆயிடுச்சு. மற்றபடி பொறுமையா கேட்டுட்டு இருந்ததுக்காக நன்றி. நான் சொன்ன மாதிரி நீங்க முயற்சி பண்ண போறதுக்காக நன்றி. முயற்சி பண்ணிட்டு என்கிட்ட வந்து கேள்விகளை கேட்கலாம். பயிற்சி பண்ணும்போது எனக்கு நீங்க சொன்ன மாதிரி படிச்சீங்க புரியலங்க, நான் முட்டிட்டேன், அதுக்கு உதவி செய்யலாம். அடுத்தடுத்த வாய்ப்புகள்ல இதே அவையில நம்ம நிறைய வேகமா நேரடியா குரலையும் பொருளையும் மட்டுமே பார்த்து சிந்திக்க இருக்கிறோம். அதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிருக்குது. என்ன எப்படி உருவாயிருச்சுன்னா, நம்ம இவ்வளவு வாட்டி நம்ம சொல்லிட்டோம், அதை புரிஞ்சு அந்த இடத்துலதான் இருப்பாங்கங்கிற நம்பிக்கை, அதை ஒட்டி அந்த ஒரு நம்பிக்கையில நான் பயணிக்கிறேன். இந்த வாய்ப்பிற்கும் இப்படி அவ்வளவு ஒரு அற்புதமான அதை கேட்பதற்காக வந்து நான் பேசுவதையும் பெருமதிப்பு கொடுத்து கேட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் அவங்களுடைய பாதத்துல காணிக்கையா வைக்கிறேன். இறைமைக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி, இந்த ஒரு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி. மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியும் நன்றிகளும் வணக்கங்களும். நான் உங்கள் சுந்தர ராஜசேகர். மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம், இல்லை நம்ம அப்படியே நிகழ்வை நிறைவு செய்யலாம். நன்றி, அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. இன்றைக்கு விழிமின் தொகுப்பில் குரல்படி முறைப்படி என்ற தொடர் நிகழ்வுல
புல்லறிவாண்மைன்ற அதிகாரத்திலிருந்து திருக்குறள்களை எப்படி படிக்கிறது, நம்மளே எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதையும் வழக்கம் போல சிறப்பாக இன்றைக்கும் பகிர்ந்து கொண்ட சுந்தர ராஜசேகரன் அவர்களுக்கு சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு அசோக்மணி அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.